ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன், பாகம் 12, அத்தியாயம் 111. அதிதி போன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் அருகில்தான் மேரி இருந்தார். அதிதிக்கு குழந்தை பிறக்கும் தேதி நெருங்கி விட்டதால் அவளுடன் யாராவது இருக்க வேண்டும் என அலெக்ஸ் கூறியிருந்தான். சரியாக அவளுக்கு சாப்பாடு எடுத்து வர வெளியே சென்ற நேரம் பார்த்து அதிதிக்கு வழி வந்துவிட்டது. அதிதி கத்தியதில் பேலஸ் ஒரு முறை அதிர்ந்து போய்விட்டது. அடுத்த அறையில் இருந்த பிருந்தா தான் முதலில் ஓடி வந்தார். அவர் போட்ட சத்தத்தில் மற்ற அனைவரும் வந்துவிட்டனர். அதிதி உடனடியாக பேலஸின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அதிதியை உள்ளே அனுமதித்துவிட்டு வெளியே தன் நிலை இல்லாமல் அங்கும் இங்கும் அழைந்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவனை கட்டுப்படுத்துவதே கிரீனுக்கு பெரிய வேலையாக இருந்தது. அதிதி ஒரு முறை கத்தும் போதும் துடித்து போய்விட்டான் அலெக்ஸ். வெளியே சென்றிருந்த ஜான், மார்டின் இருவரும் தகவல் தெரிந்து ஓடி வந்தனர். ஜான் வந்து அதிதி இருந்த அறைக்கு வெளியே நிதானமாக கண்களை மூடி அமர்ந்து விட்டான். அவன் பிரார்த்தனையில் இருக்கிறான் என புரிந்தது. எலிசா மார்டின் கையை பிடித்து கொண்டார். அவருக்கும் பயமாக தான் இருந்தது. பிருந்தா ஒரு பக்கம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அருணா, மரியா இருவரும் அவர் அருகில் அமர்ந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். சரியாக 20 நிமிடத்தில் முகம் கொள்ளா புன்னகையுடன் வெளியே வந்தார் மருத்துவர். வாழ்த்துக்கள் அலெக்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது. மரியா ஓடி வந்து ஜானை அணைத்து கொண்டாள். பேலஸ் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ரோசி திரும்பவும் பிறந்துவிட்டாள் என அறிவித்தார் மார்டின். அங்கிருக்கும் உள்ளூர் தொலைக்காட்சிகள் அனைத்திலும் இதுதான் தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் குழந்தையை கொண்டு வந்து அலெக்ஸ் கையில் கொடுத்தார் மருத்துவர். சிறு ரோஜா மலர் பூக்குவியலை போல இருந்தால் அலெக்ஸின் செல்ல மகள். ஜான் ஓடி வந்து பார்த்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அந்த சிறு பிஞ்சின் கால் பாதங்களை எடுத்து தன் நெற்றியில் வைத்து கொண்டான். மனதிற்குள் ரோசி ரோசி என்ற பெயர்தான் ஓடிக்கொண்டிருந்தது. பின் பிருந்தா தன் பேத்தியை கையில் வாங்கி வைத்துக் கொண்டார். பின் சிறிது நேரத்தில் அதிதி அவள் அறைக்கு மாற்றப்பட்டு விட்டாள். அலெக்ஸ் அவளை விட்டு ஒரு நொடி கூட விலகவில்லை. அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவனே அருகிலிருந்து பார்த்து கொண்டான். ஒரு குட்டி புயல் வந்து மொத்த நகரத்தையும் திருப்பி போடுவது போல அலெக்ஸின் மகள் வந்து பேலஸ் முழுவதையும் தலைகீழாக மாற்றிவிட்டாள். அங்கிருந்த அனைவரும் குழந்தையை சிறப்பாக பார்த்து கொண்டனர். ஆனால் அலெக்ஸ் தன் மகளை விட தன் மனைவியை தான் அதிகமாக பார்த்து கொண்டான். அவனை பொறுத்தவரை குழந்தை பிறந்த பின் அனைவரும் குழந்தையை தான் பராமரித்து பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தாயை யாரும் கவனிப்பதில்லை. குழந்தையை விட தாய்க்குதான் உடல் அளவிலும் மன அளவிலும் பராமரிப்பு தேவை என்பதை யாரும் புரிந்து கொள்வதும் இல்லை. அதனால் தான் அவனே தனிப்பட்ட முறையில் அதிதியை நன்றாக கவனித்து கொண்டான். 1 மாதத்தில் அதிதி நன்றாக தேறிவிட்டாள். இன்னும் 2 நாட்களில் குமரவேல், பிருந்தா, அருணா மூவரும் சென்னை கிளம்புவது என முடிவு செய்யப்பட்டது. அலெக்ஸ், அதிதி இருவரும் அறையில் இருக்கும்போது அவர்களை பார்க்க வந்தார் குமரவேல். உடன் பிருந்தாவும் வந்தார். வாங்கப்பா, சொல்லுங்க. அதிதி, அது வந்து... அப்பா, என்கிட்ட என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது நம்ம அருணாவை கிரீன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தோணுது. அவர் ரொம்ப நல்ல பையனா இருக்கார். உனக்கே அருணாவை பத்தி தெரியும். உன் அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. தனியா ஒரு இடத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்றான்னு தெரியாம நாங்க கஷ்டப்படுறதை விட, இங்க உன் கூட இருந்தா நீ அவளை பாத்துக்குவ. நாங்களும் அவளை பத்தின கவலை இல்லாம இருப்போம். அப்பா, நாங்க கூட இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன அதிதி சொல்ற? ஆமா அம்மா, அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு பிடிக்கும். என்னதான் உங்ககிட்ட இத பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமாப்பா, நீங்க சொன்ன மாதிரி கிரீன் ரொம்ப நல்ல பையன். கண்ணை மூடிட்டு நம்ம அருணாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆமா அங்கிள், கிரீனுக்கு பெத்தவங்கன்னு யாரும் இல்ல. அதனால அவன் சார்பா நான் பொண்ணு கேட்கிறேன். என் தம்பி கிரீனுக்கு உங்க பொண்ணு அருணாவை கல்யாணம் பண்ணி தர உங்களுக்கு சம்மதமா என்று அலெக்ஸ் கேட்டான். அதுக்கு என்ன மாப்பிள, தாராளமா பொண்ணை கொடுக்கிறேன். எங்களுக்கு இதுல முழு சம்மதம். மேரி, போய் கிரீன், அருணா 2 பேரையும் வர சொல்லு. அப்படியே பாட்டியும் வர சொல்லு. சரி அலெக்ஸ். அங்கிள், கிரீன் சின்ன வயசுல இருந்து பேலஸ்ல தான் இருக்கான். அதனால அவன் கல்யாணம் இங்கதான் நடக்கணும். உங்க முறைப்படி அருணாக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இங்க சர்ச்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க சென்னையில ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க எல்லாரும் வருவோம். சரி மாப்பிள, கண்டிப்பா சென்னையில ஒரு கல்யாணம் வைக்கணும். நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வைக்கணும், இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது. சரி அங்கிள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அருணா, கிரீன், விக்டோரியா மூவரும் வந்துவிட்டனர். தங்கள் கல்யாண விஷயம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அருணா, கிரீன் இருவருக்கும் புரிந்தது. குமரவேலை பார்க்கவே கிரீனுக்கு பயமாக இருந்தது. தலையை குனிந்து கொண்டு நின்றான். அருணா அதிதியிடம் கண்களால் பேசிக் கொண்டிருந்தாள். அதிதி எல்லாம் ஓகே என்பது போல கஞ்சாடை காட்டினாள். ஐ ஜாலி என அதிதியை ஓடி சென்று கட்டி கொண்டாள் அருணா. அலெக்ஸ் விக்டோரியாவிடம் அருணா கிரீன் காதலை பற்றியும் கல்யாணம் பற்றியும் சொன்னான். அப்படியா?
அந்த பொண்ணு நம்ம கிரீனுக்கு ரொம்ப நல்ல தேர்வுதான். 2 பேருக்கும் கல்யாணம் வயசு வந்துருச்சு, எதுக்கு தாமதப்படுத்தணும்? ஆமா பாட்டி, கல்யாணத்துக்கு நல்ல தேதி சொல்லுங்க. அவர் கேலண்டரை பார்த்துவிட்டு மறுவாரம் வெள்ளிக்கிழமை தேர்வு செய்தார். என்ன கிரீன், அந்த தேதி உனக்கு ஓகேவா? பாஸ், நீங்களே அதெல்லாம் பார்த்துக்கோங்க, என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு? அட என்னடா நீ இப்படி வெக்கப்படுற? சரி பாட்டி, அப்ப அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேவா அங்கிள்? எனக்கு சம்மதம் தான் மாப்ள. கிரீன், இப்ப போட்டிருக்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்க எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணிக்கோ. அங்கிள், நீங்க சென்னையில கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. நான், அதித்தி, மரியா, அம்மா, அப்பா எல்லாம் வர்றோம். சரி மாப்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்பா என அருணா குமரவேலை கட்டிக்கொண்டாள். கல்யாணத்துக்கு மரியாதான் அருணா உடையை தயார் செய்தாள். அப்படி இருக்க வேண்டும், இந்த கலர் வேண்டும் என மரியாவே ஒரு வழி பண்ணிவிட்டாள் அருணா. உன் அக்கா அதிதிக்கு இதுவரை எத்தனை ட்ரெஸ் தயார் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை கூட அவ இதெல்லாம் என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா நீ இருக்க பாரு. மரியாக்கா, அதிதி அழகா நல்ல கலரா இருக்கா. அவ எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படியா சொல்லுங்க? அப்படியெல்லாம் இல்ல அருணா, நீயும் அழகுதான், புரியுதா? சரி சரி. ஒரு வழியாக திருமண தேதியும் வந்துவிட்டது. கிரீன் சார்பில் அதிதி, அலெக்ஸ் இருவரும் இருந்து தேவையான வேலைகளை பார்த்தனர். அவர்களின் குட்டி தேவதைக்கும் இன்றுதான் பெயர் சூட்டும் நிகழ்வையும் வைத்திருந்தனர். பால் குடிக்கும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் குழந்தையை ஜான் தான் வைத்திருப்பான். எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் ஒருவரிடமும் கொடுக்க மாட்டான். அன்றும் அவன்தான் வைத்திருந்தான். மிதமான அலங்காரத்தில் தயாராகியிருந்த அருணாவை குமரவேல் அழைத்து வந்தார். அருணாதான் கிரீன் முகத்தை பார்த்து கொண்டே வந்தாள். அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. கல்யாணம் முடிச்ச அப்புறமாச்சும் நம்மள பார்த்து பேசுவாரா, இல்ல அப்போது கூட இப்படித்தான் இருப்பாரான்னு தெரியலையே என யோசித்துக் கொண்டிருந்தாள் அருணா. மத சடங்குகள் முடிந்து அருணா கையில் திருமண மோதிரத்தை அணிவித்தான் கிரீன். அவன் கண்கள் அப்போது கலங்கி இருந்தது. தன் பெற்றவர்களை நினைத்து கொண்டான் அவன். அவன் நிலை புரிந்து அவன் கையை அழித்து பிடித்து கொண்டாள் அருணா. அழகான ஒரு திருமணம் அங்கு நடந்தேறியது. அத்தியாயம் 112. தன் பெற்றோரையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நிறுத்தி அருணா கைவிரலில் மோதிரத்தை அணிவித்தான் கிரீன். அவன் கண்கள் கலங்கியிருந்ததை அருணா கவனித்தாள். அவன் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டாள். கெட்டுப்போவதற்கான அனைத்து விஷயங்களும் பேலஸ் வாழ்க்கையில் கிரீனுக்கு கிடைத்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்காக வரும் பெண்ணை மட்டுமே மனதிலும் உடலிலும் சுமக்க வேண்டும் என்று கொள்கையோடு இருந்தான். அதேபோல் இன்று அவனுக்கு பிடித்த, அவன் மனம் நிறைந்த ஒருத்தியை மனம் முடித்து கொண்டான். திருமணம் முடிந்த பின் இந்திய முறையோடு பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். தடபுடலாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருந்தினர்கள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அடுத்த அலெக்ஸ் மகள் பெயர் சூட்டு விழாவிற்கு தயாராகிவிட்டனர். திருமணம் முடிந்ததிலிருந்து அருணா கிரீன் கையை விடவே இல்லை. அவன் அப்போதும் கூச்சத்தில் நெளிந்து கொண்டுதான் இருந்தான். குழந்தையின் பெயரை அதிதி வயிற்றில் இருக்கும் போதே அலெக்ஸ் முடிவு செய்திருந்தான். வெளிநாடுகளிலெல்லாம் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை 5 மாதங்களில் தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் அதிதி சுமந்து கொண்டிருப்பது பெண் குழந்தைதான் என்பதை அலெக்ஸ் முன்பே தெரிந்து அதற்கு ஏற்றது போல பெயரும் தேர்வு செய்து வைத்திருந்தான். முதலில் மத சடங்குகள் முடித்து பெயர் வைக்கும் தருணம் வந்தது. குழந்தையோட பெயரை சொல்லி, உங்களுக்கு குழந்தையை யார் கையில கொடுக்க விருப்பமோ அவங்க கிட்ட கொடுங்க என்றார் ஃபாதர். அதிதிக்கு கூட அப்போது வரை அலெக்ஸ் என்ன பெயர் முடிவு செய்து வைத்திருக்கிறான் என தெரியாது. அனைவரும் அலெக்ஸ் யாரிடம் குழந்தையை கொடுப்பான் என ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். குழந்தை காதில் பெயர் சொன்ன அலெக்ஸ் நேராக குழந்தையை கொண்டு போய் ஜான் கையில் கொடுத்தான். ஓரளவிற்கு அங்கிருந்த எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் இது. குழந்தையை கையில் வாங்கும் போதே ஜான் அழுது விட்டான். அலெக்ஸ், பாப்பா பேரை சத்தமா சொல்லுங்க என்றாள் அதிதி. அங்க பாரு அதிதி என்றான். அவள் பார்த்த திசையில் மிகப்பெரிய திரையில் ரோஸ்லின் ஜான் என குழந்தை பெயர் வண்ண நிறங்களில் ஒளிர்ந்தது. ஜான் பெயர்தான் குழந்தைக்கும் வைத்திருந்தான் அலெக்ஸ். ரோசி இறந்த பின் அவள் நினைவில் ஜான் பட்ட துன்பத்தை பார்த்து வளர்ந்ததால் தனக்கு குழந்தை பிறந்தால் ரோசி பெயரையும் ஜான் பெயரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் அலெக்ஸ். என்னங்க இது, மாப்பிள்ள வச்ச பேர் வாயிலேயே நுழையாது போல. உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு பாப்பாவை கூப்பிடுங்கம்மா, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படணும்? சரி அதிதி. திட்டமிட்டது போலவே அன்றைய 2 நிகழ்வும் நல்லபடியாக முடிந்தது. அருணாவுக்கு அலங்காரம் செய்து கிரீன் அறைக்கு அழைத்து சென்றனர் அதிதியும் மரியாவும். ஏ அருணா, இவ்வளவு நாள் விளையாட்டுத்தனமா இருந்தது போதும், இனி அப்படி இருக்கக்கூடாது. கிரீன் மனசை புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? சரியக்கா, நான் பாத்துக்கிறேன், என்னை சீக்கிரம் அவர்கிட்ட கொண்டு போய் விடு. அடி பாவி, அவ்வளவு அவசரமா? ஆமாக்கா, போலாமா? அதிதி, இவளை இப்ப உள்ள விடல, நம்மள ஒரு வழி பண்ணிருவா போல. புரிஞ்சா சரி, வாங்க போலாம். அறைக்குள் சென்ற அருணாவை பின்னிருந்து அணைத்து கொண்டான் கிரீன். ஏங்க விடுங்க, கூச்சமா இருக்கு. அது எப்படி விட முடியும்? இவ்வளவு நாள் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இப்ப விட சொன்னா எப்படி? எத்தனை நாள் என்ன சாம்பார்னு கிண்டல் பண்ணிருக்க, இன்னைக்கு பாரு நான் யாருன்னு தெரியும். அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் கிரீன், எல்லாரும் பாக்கணுமா? அட ஆமா, இரு கதவை சாத்திட்டு வரேன்.
இனி அவர்களுக்குள் நடக்கும் கூடல் விளையாட்டுகளை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். நாம் அதையெல்லாம் பார்க்க கூடாது. திருமணத்திற்கு பிறகு ஒரு வாரம் புதுமண ஜோடிகள் இருவரும் நன்றாக ஊரை சுற்றி பார்த்து காதல் வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தனர். சென்னை கிளம்பும் நாள் வந்தது. தங்கள் பேத்திக்கு பிரியா விடை கொடுத்து கிளம்பினார் குமரவேல் பிருந்தா இருவரும். அங்கிள், நீங்க சென்னை போய் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. கிரீன் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணுவான். நாங்க கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணையும் பேத்தியும் நாங்க நல்லா பாத்துக்குவோம். அப்புறம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணது தப்புதான். அதிதி எங்க இருக்கான்னு தெரியாம நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். முறைப்படி உங்ககிட்ட கேட்டு சம்மதம் வாங்கிதான் நீங்க கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை சரியில்லை. அதிதி உங்க முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். அதனாலதான் உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சு உங்க முறைப்படி அதிதிக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணோம். அது உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நம்புறேன். ஆனாலும் என்னால உங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட வருத்தங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்ள, என்ன இது, நீங்க இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. சொல்லப்போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த வருண் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு. நான் விசாரிக்காம பண்ண முட்டாள்தனத்தால தான் என் பொண்ணு அந்த குடும்பத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா நீங்க அவளை கடத்திட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்தாலும் இங்க மகாராணி மாதிரி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காத வாழ்க்கை. அதிதி மூலமா இப்ப அருணாக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதுக்கு நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கேன். அப்பா போதும். நன்றி மன்னிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு நாள் பத்தாது. நம்ம சொந்த ஃபிளைட்டா இருந்தாலும் நேரத்துக்கு கிளம்ப வேண்டாமா? ஆமா அதிதி. சரி, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு சொல்றேன், கிளம்பி வாங்க. பாப்பா பத்திரம், சரியா? சரிப்பா, நீங்க சென்னை ரீச் பண்ணிட்டு சொல்லுங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நீயும் உடம்ப பாத்துக்கோ. சரி, அப்ப நான் எல்லாருக்கும் போயிட்டு வரோம் என அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினர். அருணா, கிரீன் இருவரும் அவர்களுடன் சேர்ந்து கிளம்பிவிட்டனர். சென்னை வந்த பின் குமரவேல் காலில் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தார். பிருந்தாவுக்கு வீட்டில் வேலை சரியாக இருந்தது. அருணா, கிரீன் இருவருக்கும் ஷாப்பிங் செல்வதே பெரிய வேலையாக இருந்தது. அப்படித்தான் ஒரு நாள் கடை ஒன்றில் அருணா, கிரீன் இருவரும் பொருள்கள் வாங்கி கொண்டிருந்தனர். அப்போது பில் கட்டும் இடத்தில் வருண் நின்று கொண்டிருந்தான். அருணா, அங்க பாரு, உங்க பழைய மாமா. பழைய மாமாவா? அது யாரு என பார்த்தாள். வருண் நிக்கிறாரு. நான் போய் பேசட்டுமா கிரீன்? அதையே என்கிட்ட கேக்குற? பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா போய் பேசு. சரி. ஹாய் வருண், எப்படி இருக்கீங்க? ஏய் அருணா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். அதற்குள் கிரீன் அவர்கள் அருகில் வந்தான். ஹாய் வருண். ஓ கிரீன், எப்போ இந்தியா வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் வந்தேன், நல்லா இருக்கேன். அப்புறம் வருண், எனக்கும் கிரீனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு என்றாள் அருணா. அப்படியா? ஏன் சொல்லவே இல்ல? அது ரஷ்யால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம முறைப்படி அடுத்த வாரம் தான் பண்ணலான்னு இருக்கோம். அப்பா உங்களுக்கு நேர்ல சொல்லுவாங்க. சரி சரி, அதனால என்ன? அப்புறம் இவங்க பிரீத்தி என்னோட மனைவி என ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினான் வருண். இது எப்போ வருண்? சொல்லவே இல்ல. நான் சொல்ல உங்க வீட்டுக்கு வந்தேன் அருணா, போன மாசம். ஆனா நீங்க யாரும் வீட்ல இல்ல. உங்க ஹோட்டல்ல போய் கேட்டப்போ நீங்க எல்லாரும் ரஷ்யா போயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. நீங்க எப்போ ரிட்டர்ன் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பேன். சரி, இனி இங்கதான் இருப்போம். கண்டிப்பா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. இவங்க உங்க அம்மா சொந்தக்கார பொண்ணுதான் அருணா. அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாங்கல்ல, அவங்கதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த கேட்டா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வருண். அப்புறம் அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்ற, அதிதி வருவாங்களா? ஆமா, அக்காக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால எங்க கூட வரல. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வருவாங்க. சரி, அப்ப அடுத்த வாரம் பார்க்கலாம் அருணா. பாய் கிரீன். ஓகே வருண், பாய். என்ன அருணா, நிஜமாவே உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருண கூப்பிட போறாங்களா? தெரியல கிரீன், அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் அப்படி சொன்னேன். சரி, நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்லு, இல்லைன்னா நல்லா இருக்காது. சரி கிரீன். அத்தியாயம் 113. வீட்டுக்கு வந்து பிருந்தாவிடம் வருண் மற்றும் அவன் மனைவியை பார்த்த தகவலை சொன்னாள் அருணா. அப்படியா? அவரும் நல்ல குணம்தான். ஏதோ அவங்க அப்பா சொன்னதை கேட்டு நடுவுல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. அவரும் குடும்பம் குழந்தைன்னு வாழணும்னு தான் அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அவங்க பிரார்த்தனை வீண் போகல. ஆமாம்மா, அவர் நல்ல குணம்தான். அந்த பொண்ணும் பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வருண், அவன் மனைவி பிரீத்தி, வசந்தி மூவரும் வந்தனர். அடடே, இப்பதான் உங்களை பத்தி அருணா சொல்லிட்டு இருந்தா. வாங்க வாங்க. சரியாக அப்போது குமரவேலு வந்து சேர்ந்தார். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நானே நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், அருணா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க. அப்படியா? இன்னைக்கு கடையில பார்த்து அருணா வருண் பேசியிருக்காங்க. வருண் வீட்ல வந்து தகவல் சொல்லிதான் நீங்க ஊருக்கு வந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். அதான் உடனே பார்க்கலான்னு வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிதான் இந்த பெண்ணை வருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் பையன் வாழ்க்கையை நீங்க மீட்டு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்குதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு என்றார் வசந்தி.
அட, இதுக்கு போய் என்ன நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வருண் கல்யாணத்துக்கு முதல் அழைப்பு உங்களுக்கு குடுக்கணும்னு தான் முதல்ல இங்க வந்தோம். நீங்க ஊர்ல இல்ல. மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். அதனால கல்யாண தேதிய தள்ளி வைக்க முடியல. அதனால என்ன? எங்க ஆசீர்வாதம் எப்பவும் வருண் தம்பிக்கு இருக்கும். வந்த இடத்துல அழைப்பு சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நாளைக்கு முறைப்படி வீட்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அருணாக்கு கல்யாணம். நீங்க உங்க குடும்பத்தோட அங்க வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா. அருணா ஏன் பொண்ணு மாதிரி தான். நாங்க இல்லாம எப்படி? நீங்க இப்ப சொன்னதே போதும். வீட்டுக்கெல்லாம் வந்து அலைய வேண்டாம். மத்த வேலைகள பாருங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா வருண் கிட்ட சொல்லுங்க. அவன் பண்ணி தருவான். தனியா கஷ்டப்பட வேண்டாம். கண்டிப்பா தேவைப்பட்டா சொல்றேன். அப்புறம் அதிதி எப்போ வர்றா? அவ கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? அவ வந்தா தகவல் சொல்லுங்க. நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் அப்புறம் தான் ரஷ்யா போறாங்க. நீங்க எப்ப வேணாலும் வந்து பாருங்க. சரி, நேரமாச்சு. அப்ப நாங்களும் கிளம்புறோம். சரி. பின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் கிளம்பி விட்டனர். அவர்கள் சென்ற பின் அருணா குமரவேல் அருகில் வந்தாள். ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்கு அருணா? இல்ல, வருண் குடும்பத்தை நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நீங்க அவரை கூப்பிடாம இருந்திருந்தா அவர் எங்களை தப்பா நினைச்சிருப்பாரு. அப்படி இல்ல அருணா. ரஷ்யால அதிதி உயிருக்கு ஆபத்து வந்தப்போ அவர் தானே காப்பாத்தினார். அந்த நன்றி நமக்கு இருக்கணும்ல. அவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு அதிதிக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆமாப்பா, அதுவும் சரிதான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கையில் சில பொருட்களுடன் அங்கு வந்து சேர்ந்தான் ரவி. அதிதி சொன்னபடி சென்னையில் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் ரவிக்கு வேலை வாங்கி கொடுத்து விட்டாள். இப்போது அவன் வாழ்க்கை நன்றாக செல்கிறது. அடிக்கடி அதிதி வீட்டுக்கு சென்று அவர் பெற்றோரை பார்த்து வருவான். இப்போது அருணாக்கு கல்யாணம் என்பதால் ஒரு வாரம் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்து கல்யாண வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். வா ரவி, பொருள் கிடைச்சதா? நீங்க சொன்ன இடத்துல கிடைக்கல சார். அப்புறம் அங்கிங்க விசாரிச்சு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா சார். சரி வா சாப்பிடு. பிருந்தா, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. பின் நாட்கள் வேகமாக நகர அதிதி தன் குடும்பத்தினருடன் வந்து சேர்ந்தாள். வீட்டில் அதிதி, அலெக்ஸ், குழந்தை மூவரும் தங்கிக் கொண்டனர். மற்ற அனைவருக்கும் மண்டபம் அருகில் இருந்த பெரிய நட்சத்திர விடுதியில் அறைகள் முன்பதிவு செய்திருந்தார் குமரவேல். இவர்கள் ரஷ்யாவில் 3 மாதம் இருந்தபோது அலெக்ஸ் குடும்பத்தினர் கவனித்துக் கொண்டது போல அவர்களை நன்றாக கவனித்து அனுப்ப வேண்டும் என முடிவு செய்திருந்தார் குமரவேல். அலெக்ஸும் ஜானும் வந்தவுடன் ரவியுடன் சேர்ந்து அவர்களுக்கு தெரிந்த கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். இங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தன் ஊரில் இருந்து கொண்டே தனக்கு தெரிந்த சிலர் மூலமாக அறிந்து கொண்டான் பூபதி. என்னதான் ரஷ்யாவிலிருந்து தான் திரிந்து விட்டதாக சொல்லி தப்பித்து வந்திருந்தாலும் அவன் மனதில் இன்னும் வன்மம் தீப்பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவனால் அங்கு பட்ட அவமானத்தை தாங்க முடியவில்லை. ரஷ்யாவில் வைத்து அலெக்ஸ் அல்லது அதிதி அவள் குடும்பத்தை அழிப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் சென்னையில் முடியும். எப்போது அதிதி குடும்பம் சென்னை வருவார்கள் என காத்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது. இதுதான் சரியான நேரம். அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் உயிரையாவது எடுத்துவிட வேண்டும் என முடிவு செய்து கிளம்பிவிட்டான். தனக்கான ஆட்களை தயார் செய்து விட்டான். அங்கு பட்ட அவமானங்கள் அனைத்தும் கண்முன் வந்து போய்க் கொண்டுதான் இருந்தது. டே அலெக்ஸ், உன்னை சும்மா விட மாட்டேன்டா என நினைத்து கொண்டான். இவ்வளவு காலங்கள் பொறுமையாக இருந்ததற்கு பொன்னான வாய்ப்பு கைமேல் கிடைத்து விட்டது. இதுல என் உயிர் போனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த அலெக்ஸ் குடும்பத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தரையாச்சும் கொலை பண்ணாம என் ஊருக்கு வரமாட்டேன் என சபதம் எடுத்துக்கொண்டான். திருமணத்திற்கு முதல் நாள் மாலை வரவேற்பும் அடுத்த நாள் காலை முகூர்த்தமும் இருந்தது. வரவேற்பு அன்று காலை அதிதியை பார்க்க வந்திருந்தார் வசந்தி. வாங்க என அவரை வரவேற்று அதிதி அறைக்கு அனுப்பி வைத்தார் பிருந்தா. அறையில் குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்தாள் அதிதி. வசந்தியை பார்த்து ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். வாங்க ஆண்டி, கல்யாணம் முடிஞ்சு நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். குழந்தைய வச்சுட்டு உடனே வர முடியல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டி. ஐயோ அதிதி, நான் உன்னை போய் தப்பா நினைப்பேனா சொல்லு? யார் வந்து பார்த்தா என்ன அதிதி? இன்னைக்கு நான் உயிரோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். சரியான நேரத்துல என் உடம்புல இருக்க நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு நீ வைத்தியம் பண்ணாம இருந்திருந்தா நான் இப்ப இந்த உலகத்துல இருக்க முடியாது. என் புருஷனும் புள்ளையும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சப்ப கூட நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு? ஐயோ ஆன்ட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க? அப்படி இல்ல அதித்தி. வருண் உன் வாழ்க்கையை கெடுக்க ரஷ்யா வரைக்கும் வந்தப்ப கூட அவனை மன்னிச்சு நீ அனுப்பி வச்சிருக்க. இந்த மனசு யாருக்கும் வரும்? அப்படி இல்ல ஆண்டி. வருண் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேனான்னு சந்தேகம்தான். அவர் உயிரை பத்தி கூட யோசிக்காம என்னை காப்பாத்தினார். அதுக்கு அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. அவர் நல்லவர் தான். அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன் அதித்தி. மாமா திருந்திட்டார். 2 பேரும் தொழிலை மட்டும்தான் பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்த மருமக உன்ன மாதிரிதான் நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் நீதான். அதுதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, நேரமாச்சு. நீ வரவேற்புக்கு கிளம்பு. நானும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வரேன். நம்ம அங்க பார்க்கலாம்.
குழந்தைக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சேன், எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அங்க கொண்டு வந்து தரேன், சரியா? நான் வரவா? சரி ஆண்டி, பார்த்து போயிட்டு வாங்க. அனைவரும் பரபரப்பாக வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். அங்கு தன் ஆட்களுடன் ஏற்கனவே மண்டபத்திற்குள் நுழைந்திருந்தான் பூபதி. அத்தியாயம் 114. வரவேற்பு அன்று மதியமே தன் ஆட்களுடன் மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டான் பூபதி. தனக்கு நம்பிக்கையான 4 பேரை ஊரிலிருந்து அழைத்து வந்திருந்தான். இந்த ஊர் ஆட்களை அழைத்தால் அவர்களை ஒருவேளை ரவிக்கு அடையாளம் தெரிந்து பெரிய பிரச்சனையாகிவிடும் என்பதால் ஊரிலிருந்து ஆட்களை அழைத்து வந்திருந்தான். மண்டபத்திற்கு பின்புறம் அலங்கார பொருட்கள் போட்டு வைக்கும் அறையில் பதுங்கிவிட்டான். மாலை 4 மணி போல் குமரவேல், பிருந்தா, மற்ற உறவினர்கள் எல்லாம் மண்டபத்திற்கு கிளம்பிவிட்டனர். அதிதி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன் அலெக்ஸ் அழைத்து கொண்டு வந்து விடுவதாக கூறிவிட்டான். கிரீன், அருணா இருவரும் மேக்கப் செய்துவிட்டு மண்டபத்திற்கு வந்து விடுவதாக கூறிவிட்டனர். தன் கூட்டி வந்த ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் பூபதி. தல, நீங்க என்ன சொன்னாலும் பண்றோம், எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றான் அல்லக்கை ஒருவன். அந்த குடும்பத்திலிருந்து யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணணும், இல்ல கடத்தி அவங்கள அலற விடணும். இதுதான் நம்ம பிளான். நம்ம டார்கெட் மொத்தம் 5 பேர். அலெக்ஸ், ஜான், கிரீன், மரியா, அதிதி. இதுல அந்த பசங்களுக்கெல்லாம் நல்லா சண்டை போட வரும். அதனால முடிஞ்ச அளவு பொண்ணுங்களை நோட்டம் பாருங்க. ரஷ்யால இருந்து வந்த எல்லாருக்கும் பாதுகாப்பு பலமா தான் இருக்கும். அதையும் மீறிதான் நம்ம இதை பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், அதை மறக்க வேண்டாம். நீங்க ஜெயிலுக்கு போனாலும் நீங்க வெளியே வர்ற வரைக்கும் உங்க குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன பூபதி, இதையெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? எங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ எங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்க. உனக்காக இதை கூட பண்ண மாட்டோமா சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத. காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புவோம், சரிதானே? ரொம்ப நன்றிண்ணா. சரி, ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாரும் அப்படியே அவங்க கூட கலந்துருங்க. வாய்ப்பு கிடைச்சா தகவல் கொடுங்க. முடிஞ்சளவு மாட்டிக்காம பண்ணுங்க. இப்ப போலாம். திட்டத்தை செயல்படுத்த கிளம்பினர் அனைவரும். வரவேற்பு ஆரம்பித்து விருந்தினர்கள் வர ஆரம்பித்திருந்தனர். ஹோட்டலில் இருந்து அலெக்ஸ் குடும்பத்தினர் வந்திருந்தனர். அவர்களுக்கு குமரவேல் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் வரிசையில் இடம் கொடுத்து அமர வைக்கப்பட்டனர். சிறிது நேரத்தில் குழந்தையுடன் அலெக்ஸ், அதிதி இருவரும் வந்து மற்றவர்களுடன் கலந்து கொண்டனர். சிறிது நேரத்தில் பட்டாசு சத்தத்துடன் ஆட்டம் பாட்டம் களை கட்ட கிரீன், அருணா இருவரும் மண்டபத்திற்குள் வந்தனர். இருவரின் உடைகளும் அலங்காரமும் அமர்க்கலமாக இருந்தது. முன்னால் சிலர் நடனமாடிக்கொண்டே செல்ல, பின் பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலமாக வந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. மேடைக்கு சென்று மாலை மாற்றிக்கொண்ட பின் போட்டோ எடுக்க ஆரம்பித்தனர். முதலாக அலெக்ஸ் குடும்பத்தினர் போய் பரிசு பொருட்கள் கொடுத்துவிட்டு வந்தனர். ஜான், மார்டின் என அனைவரும் தனித்தனியாக பரிசு கொடுத்தனர். பின் வந்திருந்த விருந்தினர்கள் தம்பதிகளை வாழ்த்தி சென்றனர். கீழே அமர்ந்து மாஸ்க் அணிந்து கொண்டு இதையெல்லாம் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் பூபதி. எப்போது தனியாக யாராவது வருவார்கள் என கண்கொத்தி பாம்பு போல் அமர்ந்திருந்தான். ஆனால் அலெக்ஸ் குடும்பத்திற்கு பாதுகாப்பு மிக பலமாக இருந்தது. இவர்களை தாண்டி அதிதி அல்லது மரியாவை தூக்குவது கடினம்தான் என நினைத்து கொண்டான். மேடையில் சிரித்தபடி கிரீனை பார்க்கும்போது கொலைவெறியாக வந்தது. எப்போது தன் தலையில் துப்பாக்கி வைத்தானோ அன்றே அவனை கொன்றிருக்க வேண்டும். இன்னும் அவன் உயிரோடு, அதுவும் சந்தோஷமாக இருப்பது பார்க்கும்போது வெறியாக வந்தது. சிரி சிரி, நல்லா சிரி, உன் அழுக விட போற நாள் வரப்போகுது என கருவி கொண்டு அமர்ந்திருந்தான். ரவி ஏதோ அதிதி குடும்பத்தில் ஒருவன் போல வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கும் போதும் எரிச்சலாக தான் வந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவனை எதுவும் செய்ய முடியாது என்பதால் அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் கழித்து அதிதி குழந்தையுடன் தனியாக எழுந்து செல்வது தெரிந்தது. இதுதான் சமயம் என தன் ஆட்களுக்கு கண்ணை காட்டிவிட்டு மெதுவாக எழுந்து அதிதியை பின்தொடர்ந்தான். மற்றவர்கள் எல்லாம் அங்கு குழுவாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதிதி மண்டபத்தின் மாடியில் இருக்கும் அறைக்குதான் சென்று கொண்டிருந்தாள். குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறாள் போல என நினைத்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தான். அவன் நினைத்தது போலவே அதிதி மாடிக்குதான் சென்றாள். அவள் பின்னால் பூபதியும் அவன் ஆட்களும் வந்து கொண்டிருந்ததை அதிதி கவனிக்கவில்லை. அரை வாசலில் வைத்து அதிதியை கடத்திவிடலாம் என நினைத்தான் பூபதி. ஏனெனில் அந்த இடம் முழுக்க காலியாக தான் இருந்தது. வரவேற்புக்கு வந்து இருந்தவர்கள் எல்லாம் கீழேதான் இருந்தனர். இது ஒரு பொன்னான வாய்ப்பு, கண்டிப்பாக தவறவிடக்கூடாது என முடிவாக இருந்தான் பூபதி. அதிதி பின்னால் வந்தவர்கள் ஒரு இடத்தில் பிரேக் போட்டது போல நின்றனர். அரைவாசல் வரை வந்த அதிதி அங்கு ஏற்கனவே நின்று கொண்டிருந்த மேரியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மேரியை பார்த்த பூபதிக்கு பேய் அறைந்தது போல இருந்தது. இந்த அம்மாவும் வந்திருக்கா? இது அதிதியை தனியாவே விடாதே. ஏற்கனவே பூபதி ரஷ்யாவில் இருக்கும்போது மேரியை பற்றி தெரியும் என்பதால் தலையை சொரிந்து கொண்டு நின்றான். மாப்பிள, என்னாச்சு? வா, அந்த கிழவியை அடிச்சு போட்டுட்டு பொண்ணை தூக்கலாம் என்றான் ஒரு அல்லக்கை. இல்ல, அது இப்ப முடியாது. இப்ப பக்கத்துல போனா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். அங்க பாருங்க, அதிதி பக்கத்துல ஒரு கிழவி இருக்கு. அது சாதாரண ஆள் இல்ல. அதிதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த கிழவிதான். அது அதிதியை விட்டு போகவே போகாது.
என்ன சொல்ற பூபதி? இது ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த பொண்ணு கூட பவுன்சர்ஸ் கூட யாரும் இல்ல. இவ்வளவு நேரம் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அந்த பொண்ணு பக்கத்துல கூட போக முடியாதபடி கூடவே ஆளுங்க இருந்தாங்க. இப்ப அந்த கிழவி மட்டும்தான் இருக்கு. இது சரியான வாய்ப்பு. இத விட்டா இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ பூபதி. இங்க சுத்தி பாரு, ஒரு ஆள் கூட இல்ல. எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. வண்டி கூட வந்துருச்சு. சீக்கிரம் வா, போய் தூக்கலாம். எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கிழவிய அவ்வளவு சுலபமா எல்லாம் அடிச்சு போட முடியாது. அந்த கிழவிக்கு எல்லா தற்காப்பு கலையும் தெரியும். அதுவே அத ஒரு நாள் என்கிட்ட ரஷ்யால இருந்தப்ப சொல்லியிருக்கு. அதனாலதான் இப்ப போய் பொண்ண தூக்க வேண்டான்னு சொல்றேன். அது சரி. ஆனா அது ஒரு கிழவிதான். நம்ம 5 பேர் இருக்கோம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா பூபதி. சிறிது நேர யோசனைக்குப் பின் பூபதிக்கு அவர் சொல்வது சரியாகப்பட்டது. சரி, அவங்க வெளியே வர்ற வரைக்கும் இங்கேயே காத்திருப்போம். வெளியே வந்தவுடன் போய் வாய மூடி கடத்திட்டு நம்ம இடத்துக்கு போயிரலாம். வண்டியை தயாரா வைக்க சொல்லுங்க. சரி பூபதி. பின் காத்திருக்க ஆரம்பித்தனர் அனைவரும். உள்ளே சென்ற அதிதி வெளியே வருவதாக தெரியவில்லை. நேரம் கடந்து கொண்டிருந்தது. கீழே வரவேற்பு முடிந்து கிரீன், அருணா இருவரும் சாப்பிட சென்று விட்டனர். மேடை காலியாக இருந்தது. கீழே எட்டி பார்த்த பொழுது அலெக்ஸ் தவிர அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இவன் எங்க போனா? ஒருவேளை அதிதியை தேடி மேல வந்துட்டா என்ன பண்றது? நம்ம மாட்டிக்குவோமே என யோசித்துக் கொண்டிருந்தான். அனைவரும் சாப்பிட போய் விட்டனர். கண்டிப்பாக அதிதியை சாப்பிட அழைக்க மேலே வருவான் என தோன்றியது. பூபதி அவன் நினைத்தது போலவே அலெக்ஸ் மாடிக்குதான் வந்து கொண்டிருந்தான். தூரத்திலிருந்தே அதை பூபதி ஆள் ஒருவன் கவனித்து பூபதிக்கு தகவல் கொடுத்து விட்டான். பூபதி வேகமாக மற்றவர்களை போய் ஒளிந்து கொள்ள சொல்லிவிட்டான். வேகமாக அங்கிருந்த பெரிய பெரிய தூண்கள் பின்னால் நால்வரும் மறைந்து கொண்டனர். அதை பார்த்த பின் தான் பூபதிக்கு மூச்சே வந்தது. ஆனால் அவன் நின்ற இடம் தாண்டிதான் அலெக்ஸ் செல்ல வேண்டும். அவன் வேறு நெருங்கி வந்து விட்டான். இப்போது நகர்ந்தாலும் மாற்றிக்கொள்வோம். என்ன செய்வது என யோசித்தான். அப்போது அலெக்ஸ் போன் அடித்தது. அவன் அப்படியே நின்று பேச ஆரம்பித்திருந்தான். கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேல் பேசிக் கொண்டிருந்தான். இதுதான் சரியான சமயம் என்று மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தான் பூபதி. அப்போது கீழே கிடந்த கட்டையை கவனிக்காமல் அதன் மீது கால் வைத்து தடுக்கி அலெக்ஸ் காலில் போய் விழுந்தான் பூபதி. அத்தியாயம் 115. வெகு நேரமாக அதிதியை காணாததால் அவளை கூட்டி வரும்படி சொன்னார் மார்ட்டின். நேரமாகிவிட்டது. சாப்பிட்டுவிட்டு கிளம்பி போய் உறங்கினால்தான் காலையில் எழுந்து கிளம்பி முகூர்த்தம் பார்க்க வர முடியும். ஏற்கனவே ஜெட்லாக் காரணமாக யாருக்கும் சரியாக தூக்கமில்லை. அதனால் போய் அவளை அழைத்து வா, சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம் என்றார் மார்ட்டின். ஓகே டாடி, நீங்க எல்லாம் சாப்பிட போங்க. நான் போய் அதிதி அப்புறம் மேரியை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான் அலெக்ஸ். அப்போது அவனுக்கு யாரோ போன் செய்தனர். பேசிவிட்டு நடந்த பொழுது எங்கிருந்தோ வந்து காலில் விழுந்தான் பூபதி. அலெக்ஸ் யாரோ தன்னை தாக்கத்தான் வந்திருக்கிறான் என நினைத்து இடுப்பில் எப்போதும் சொருகியிருக்கும் துப்பாக்கியை எடுத்து கீழே விழுந்தவன் தலையில் வைத்து விட்டான். அதனை பார்த்து பூபதியின் கூட்டாளிகள் நடுங்கி போய் விட்டனர். ஏ அலெக்ஸ், ரிலாக்ஸ், நான் தான் பூபதி என பதறிக்கொண்டு சொன்னான் பூபதி. ஒரு நிமிடம் கண்களை மூடி திறந்தான் அலெக்ஸ். சாரி பூபதி, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, ஃபங்க்ஷன் கீழே நடக்குது. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போதுதான் அலெக்ஸுக்கு மெதுவாக சந்தேகம் எட்டி பார்த்தது. அது அது பாத்ரூம் போகலான்னு வந்தேன். ஆனா இங்க எங்க இருக்குன்னு தெரியல. பாத்ரூம் கீழே ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கு. இங்க இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? தெரியல. கீழே ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் தான் மேல போக சொன்னார். ஆனா இங்க இல்ல. அதான் தேடிட்டு இருந்தேன். கீழே கட்டைய கவனிக்கல. அதான் தடுக்கி விழுந்துட்டேன். ஓ பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா பூபதி? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க அலெக்ஸ். கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா? இல்ல அலெக்ஸ், அவங்களுக்கு வயசாகிருச்சுல்ல. அவங்கள அலைய வைக்க வேண்டான்னு நான் மட்டும்தான் வந்தேன். சரி சரி, நீங்க கீழே போங்க, நாம அப்புறம் பார்க்கலாம். சரி அலெக்ஸ். உயிரை தப்பித்தால் போதும் என அங்கிருந்து ஓடிவிட்டான் பூபதி. அலெக்ஸ் அதிதி இருக்கும் அறைக்கு சென்றான். வாங்க அலெக்ஸ். என்ன அதிதி, வந்து இங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ற? கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. வா, சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல அலெக்ஸ், அங்க ரொம்ப சத்தமா இருக்கு. பாப்பா ரொம்ப அழுதுட்டா. அதான் இங்க வந்து தூங்க வச்சேன். சரி, அப்ப கிளம்பலாம். நான் போய் கார் எடுக்கிறேன். நீ பாப்பாவை கூட்டிட்டு வா. நம்ம இன்னும் சாப்பிடல அலெக்ஸ். வீட்டுக்கு போய் என்ன பண்றது? அட ஆமா. சரி, பிரச்சனை இல்ல. நான் போய் அப்பா கிட்ட நமக்கு சாப்பாடு வீட்டுக்கு கொடுத்து விட சொல்றேன். நம்ம கிளம்பலாம். மேரி, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு அலெக்ஸ் கூட போங்க. ஓகே அதிதி. நான் வரேன் அலெக்ஸ் என்று சொல்லிவிட்டு தன் தந்தையை பார்க்க சென்றாள் அதிதி. அலெக்ஸ் அதிதி இருந்த அறைக்குள் சென்ற பின் ஒளிந்திருந்த பூபதி கூட்டாளிகள் வேகமாக மண்டபத்தின் பின்புறம் இருந்த அறைக்கு சென்றனர். அங்கு உயிரை கையில் பிடித்து கொண்டு நடுங்கி போய் அமர்ந்திருந்தான் பூபதி. என்ன பூபதி, இப்படி பண்ணிட்ட? அவன் ஒருத்தன் தானே இருந்தான். அவன் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கி இருக்கலாம். நீ தான் எதுவும் பண்ண வேண்டான்னு கண்ணை காட்டிட்ட. இல்லைன்னா இந்நேரம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். புரியாம பேசாதீங்கண்ணா. அவனை பாத்தீங்களா? நான் கீழே விழுந்த உடனே துப்பாக்கி எடுத்து என் தலையில வச்சுட்டான். அவனுக்கு மட்டும் நம்ம நோக்கம் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நம்ம அத்தனை பேரையும் போட்டு தள்ளியிருப்பான் தெரியுமா? நம்ம கையிலயும் ஆயுதம் இருக்குதானே பூபதி? அண்ணா, அந்த துப்பாக்கி முன்னாடி இதெல்லாம் ஆயுதமே இல்ல.
சரி பூபதி, நமக்கு நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் நேரம் இருக்கு. இந்நேரம் அந்த அலெக்ஸ் குடும்பம் வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது சொல்லு? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியலண்ணா. இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பேர் பாதுகாப்புக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இத விட்டா இவங்க எல்லாம் ரஷ்யா போயிருவாங்க. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. காலம் முழுக்க நான் அவமானத்தோட தான் வாழ வேண்டியது. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது பூபதி அல்லக்கை ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். பூபதி அண்ணா, அந்த பொண்ணு அதிதிய பார்க்கிங்ல பார்த்தேன். யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கு. கூட பவுன்சர்ஸ் யாரும் இல்ல. இப்போ முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமாண்ணா, நான் சுத்தி முத்தி பார்த்தேன். அங்க யாரும் இல்ல. அந்த அலெக்ஸோட கார் கூட மண்டபத்துக்கு வெளியே தான் நிக்குது. பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, அப்போ கிளம்புங்க. அவளை இப்பவே தூக்கலாம். சேர்ந்து போக வேண்டாம். யாராவது பார்த்தா சந்தேகம் வரும். தனித்தனியா போங்க. பூபதி ஆட்கள் அவன் சொன்னது போல தனித்தனியாக பிரிந்து பார்க்கிங் அருகில் சென்றனர். அங்கு அதிதி, ரீனா இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். முக்கியமான அறுவை சிகிச்சை இருந்ததால் குமரன் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வரவில்லை. காலை முகூர்த்தம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டான். அதனால் ரீனா மட்டும் வந்திருந்தாள். மண்டபத்திற்குள் பாட்டு சத்தம் அதிகமாக இருந்ததால் பார்க்கிங்கில் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். நாள் தள்ளி போய் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாள் ரீனா. ஆனாலும் சரியான ஆள்தான் நீ. என் பெர்மிஷன் இருந்தாதான் குமரனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை மட்டும் கரெக்டா பாத்திருக்க, அப்படித்தானே? சும்மா இரு அதிதி, நீ வேற. ஏய், இதுல என்ன வெக்கப்பட வேண்டியிருக்கு? சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா கஷ்டமா இருக்கு அதிதி, தனியா சமாளிக்க முடியல. உன்னை யாரடி தனியா இருக்க சொன்னா? கல்யாணம் முடியட்டும், நான் அம்மா கிட்ட பேசுறேன். நீ பழையபடி நம்ம வீட்டுக்கு வந்துரு. அதிதி, அப்ப நான் தனியா இருந்தேன். இப்ப குமரன் கூட அங்க எப்படி வந்து தங்க முடியும் சொல்லு? என்ன ரீனா, ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? இத கேட்டா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? உன்னை அப்படி யாராச்சும் பிரிச்சு பார்த்திருக்காங்களா சொல்லு? பிரசவம் முடியட்டும், அது வரைக்கும் மட்டும் இரு. அப்புறம் கூட வேற ஏதாவது பார்க்கலாம். இனி அருணா இங்க இருக்க போறதில்ல. அவளும் ரஷ்யா வரப்போறா. அம்மா இங்க தனியா தானே இருப்பாங்க. நீ கூட இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். புரியுது அதிதி, நானும் இத பத்தி குமரன் கிட்ட பேசுறேன். அவங்க அம்மாவை கூட வச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க விவசாயம் பண்றாங்க. அதனால நினைச்ச நேரத்துக்கு என் கூட இருக்க முடியாது. என் குடும்பம் பத்தி உனக்கே தெரியும். நான் அங்க போனா பாத்துக்குவாங்க. அவங்க இங்க வர்றது எல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி, பேசிட்டு சொல்லு. அலெக்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். நாளைக்கு சீக்கிரம் வந்துரு, நம்ம பார்க்கலாம். சரியா? சரி அதிதி, நான் கூட வரவா? இல்ல வேண்டாம் ரீனா, நீ உள்ள போ, நான் போறேன். சரி. அவளை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே தன் காரை நோக்கி நடந்தாள் அதிதி. அந்த இடத்தில் அவ்வளவாக ஆள் நடமாட்டம் இல்லை. அனைவரும் உள்ளே இருந்தனர். பெரும்பாலும் சாப்பிடும் இடத்தில்தான் கூட்டம் இருந்தது. அலெக்ஸ் குடும்பம் மொத்தமும் சாப்பிடும் இடத்தில்தான் இருந்தது. அதனால் பவுன்சர்ஸ் எல்லாம் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்புக்கு இருந்தனர். வீட்டுக்கு கிளம்புவதால் அலெக்ஸ் தன்னுடன் யாரும் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதிதி பின்னால் பூபதி ஆட்கள் பின்தொடர்ந்து வந்ததை அவள் கவனிக்கவில்லை. பெரிய மண்டபம் என்பதால் வாசலுக்கு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியதிருந்தது. அங்கிருந்து பார்த்தால் அலெக்ஸ் காரில் காத்திருப்பது அதிதிக்கு தெரிந்தது. அவனை பார்த்து கொண்டுதான் வந்தாள். பின்னால் இருந்து மேரியும் அதிதியை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதிதி பின்னால் வந்த பூபதி ஆட்கள் இதை கவனிக்கவில்லை. அவர்கள் அதிதியை தான் பார்த்தபடி வந்து கொண்டிருந்தனர். சரியாக காருக்கும் அதிதிக்கும் 20 அடி தூரம் இருக்கும்போது அவள் வாயை மூடி சத்தமில்லாமல் தூக்கிவிட்டனர். பூபதியின் ஆட்கள் அருகிலிருந்த காருக்குள் போட்டு காரை எடுத்துக்கொண்டு செட்டாக பறந்துவிட்டனர். சரியாக அந்த நேரம் குழந்தை கக்கிவிடவே அதனை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார் மேரி. அதனால் அதிதியை கடத்தியதை அவர் கவனிக்கவில்லை. அலெக்ஸ் யாருடனோ போன் பேசிக் கொண்டிருந்தான். அதனால் அதிதி நடந்து வந்ததை அவன் கவனிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து குழந்தை அழுக ஆரம்பிக்கவும் தான் யோசித்தான். இவ்வளவு நேரமா மண்டபத்திலிருந்து வெளியே நடந்து வரா என எட்டி பார்த்தான் அலெக்ஸ். ஆனால் அங்கு அதிதி இல்லை. அத்தியாயம் 116. மண்டபத்திற்கு வெளியே காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். முக்கியமான பிசினஸ் கால் என்பதால் அவன் கவனம் முழுவதும் அதில்தான் இருந்தது. குழந்தை கக்கிவிட்டதால் மும்முரமாக அதை சுத்தப்படுத்தும் வேலையில் இருந்தார் மேரி. அதனால் அதிதி கடத்தப்படுவதை இருவருமே கவனிக்கவில்லை. போனை வைத்துவிட்டுதான் அதிதி இன்னும் வரவில்லை என யோசித்தான் அலெக்ஸ். மண்டபத்துக்குள்ளிருந்து வெளியே வர இவ்வளவு நேரமா என எட்டி பார்த்தான் அலெக்ஸ். அங்கு அதிதியை காணவில்லை. குழந்தை வேறு அழ ஆரம்பித்திருந்தது. அதிதி இன்னும் உள்ள என்ன பண்றான்னு தெரியலையே என்றான் அலெக்ஸ். அலெக்ஸ், அதிதி கார் கிட்ட நடந்து வந்ததை நான் பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனாங்க என்றார் மேரி. என்ன சொல்ற மேரி? அதிதி வந்தாளா? ஆமா அலெக்ஸ், நான் பார்த்தேன். இப்பதான் அதுக்குள்ள காணோம். அலெக்ஸ் காரை விட்டு இறங்கி பார்த்தான். சுற்றுமுற்றும் எங்கேயும் அதிதி இல்லை. கார் வரைக்கும் வந்துட்டு எங்க போனா? மறுபடியும் மண்டபத்துக்குள்ள போயிட்டாளா? அலெக்ஸ், குழந்தைக்கு பசி வந்துருச்சு. இது அதிதி ஃபீட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் அதிதியை கூட்டிட்டு வாங்க. சரி, நீங்க தனியா கார்ல இருக்க வேண்டாம், உள்ள வாங்க என மேரியை அழைத்து கொண்டு திரும்பவும் மண்டபத்திற்குள் வந்தான் அலெக்ஸ். அங்கங்க அவன் குடும்பத்தினர் ஹோட்டலுக்கு கிளம்ப தயாராக இருந்தனர். அந்த கூட்டத்தில் அதிதி இல்லை. குமரவேல், பிருந்தா, கிரீன், அருணா, ரீனா கூட அங்குதான் இருந்தனர். ஆனால் அதிதியை மட்டும் காணவில்லை. என்ன அலெக்ஸ், வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? ஜான், அது அதிதி
என்ன அலெக்ஸ், அதிதிக்கு என்ன? எங்க அவ? மாப்ள, அதிதி சாப்பாட வீட்டுக்கு குடுத்து விட சொல்லிட்டு உங்க கூட வீட்டுக்கு போறதா தானே சொல்லுச்சு. எங்க மாப்ள? இப்பதானே என்கிட்ட பேசிட்டு உங்களை பார்க்க அதிதி வெளியே வந்தா அலெக்ஸ். எங்க போனா என்றாள் ரீனா. டே அலெக்ஸ், இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, சொல்லு அதிதி எங்க? டேட், நான் கார்ல அவளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போன் வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தேன். அதிதி கார் கிட்ட வந்ததை மேரி பாத்திருக்காங்க. ஆனா உடனே அவ காணாம போயிட்டா. என்னது, அதிதியை காணோன்னு சொல்ற என ஜான் அலெக்ஸ் அருகில் வந்தான். பாஸ், கொஞ்சம் பொறுங்க. மண்டபத்தில் நம்மளை தவிர யாரும் இல்ல, தேடி பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலாம்ல. அருணா, ரீனா மேடம், நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. மீதி எல்லா இடத்துலயும் நம்ம தேடலாம் என்றான் கிரீன். ஆளுக்கு ஒரு இடமாக தேட ஆரம்பித்தனர். மண்டபம் பெரியது என்பதால் 15 நிமிடங்களுக்கு மேல் தேடிக்கொண்டிருந்தனர். அதிதி எங்கும் இல்லை. ரவி, வருண் கூட அங்குதான் இருந்தனர். அவர்களும் தேடி பார்த்தனர். ஆனால் அதிதி எங்குமே இல்லை. அலெக்ஸ் முகத்தில் பதட்டம் ஏறி இருந்தது. என்ன இவ, எங்க தேடியும் காணோம். குழந்தையின் அழுகை சத்தம் வேறு உச்சத்தை அடைந்திருந்தது. ரீனா அருகிலிருந்த கடையில் போய் பால் பவுடர் வாங்கி வந்து அப்போதைக்கு குழந்தையின் பசியை போக்கிக் கொண்டிருந்தாள். அலெக்ஸ், இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு தம்பி, வாங்க என குமரவேலை அழைத்து கொண்டு சென்றான் ஜான். அவனுடன் அலெக்ஸ், ரவி, வருண், கிரீன் சென்றனர். அங்கிருந்த சிசிடிவியில் பார்க்கிங்கில் பதிவாகியிருந்த காட்சிகளை பார்த்தனர். அதில் அலெக்ஸ் கார் அருகில் வந்த அதிதியை மாஸ்க் அணிந்த சிலர் கடத்தி போவது பதிவாகியிருந்தது. இருட்டாக இருந்ததால் கார் நம்பர் தெரியவில்லை. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். இவ்வளவு பாதுகாப்பு மீறி யார் இவ்வளவு தைரியமா இதை செய்திருக்க முடியும் என அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். கிரீன், போலீஸ்க்கு போன் பண்ணு. டிராபிக் சிக்னல் கேமராவை செக் பண்ணாதான் அந்த காரை கண்டுபிடிக்க முடியும். சரி பாஸ். அப்புறம் கிரீன், கால் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. என்ன பாஸ், ஏன் என்ன போக சொல்றீங்க? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரவி போலீஸுக்கு அழைத்து விட்டார். கிரீன், நாளைக்கு உனக்கு கல்யாணம், அது மறந்து போச்சா? நீ, அருணா, அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. இன்னும் 2 மணி நேரத்துல அதிதியை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். ஆமா கிரீன், நீ போய் ரெஸ்ட் எடு. இங்கதான் எங்க கூட ரவி, வருண், பூபதி எல்லாம் இருக்காங்கல்ல. ஆமா, பூபதி எங்க ரவி என்று கேட்டான் அலெக்ஸ். அவர் இங்க வரவே இல்லையே அலெக்ஸ் சார். அதிதி மேடம் அப்பா அவருக்கு பத்திரிக்கை கொடுக்கலையே. இல்ல, நான் பூபதியை பார்த்தேன். அவர் கல்யாணத்துக்கு வந்தேன்னு தான் சொன்னாரு. இருங்க, அதிதி அப்பா கிட்ட கேட்கலாம். அங்கிள், நீங்க பூபதியை இன்வைட் பண்ணிருந்தீங்களா? இல்ல மாப்ள, அவன் நம்ம பொண்ணுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான். அவனுக்கு எப்படி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அழைப்பு வைக்க முடியும்? நான் கூப்பிடல. அலெக்ஸுக்கு மெதுவாக பொறி தட்டியது. மேலே யாரும் இல்லாத போது பூபதி மட்டும்தான் அங்கிருந்தான். அப்போது கூட அதிதி அங்கிருந்தாள். ஒருவேளை அவன் கடத்தி போயிருப்பானோ என தோன்றியது. அதற்குள் போலீஸ் வந்திருந்தது. கடத்தப்பட்டது பெரிய இடத்து பெண் என்பதால் கமிஷனர் நேரில் வந்திருந்தார். ஜான் அவனது குடும்பத்தையும் அதிதியின் குடும்பம் என அனைவரையும் சமாதானம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அலெக்ஸ் சார், சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? ஆமா சார், பூபதி மேல சந்தேகமா இருக்கு. அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஆனா அவர் வந்திருந்தார். அவர் நடவடிக்கை எல்லாம் சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்படியா? இப்ப அவருக்கு ஒரு கேஸ் விஷயமா சஸ்பெண்ட்ல இருக்காரு. அவரை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அந்த கார் எந்த ரூட்ல போகுதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் ரூம் போகலாம் வாங்க. சரி போலாம் என எல்லோரும் அவரவர் கார்களில் கிளம்பினர். கண்ட்ரோல் ரூம்ல அந்த கார் போன திசையை பார்த்து கொண்டிருந்தனர். கார் சென்னையை தாண்டி போகவில்லை என உறுதியானது. 3 தனிப்படை அமைத்து தேட ஆரம்பித்தனர். அலெக்ஸ், ரவி இருவரும் ஒரு காரில், ஜான், வருண் இருவரும் ஒரு காரில் என பிரிந்து தேட ஆரம்பித்தனர். கடத்தியது மட்டும் பூபதி என தெரிந்தால் அவனுக்கு இன்றுதான் கடைசி நாள். அவன் மீது அவ்வளவு கொலைவெறியில் இருந்தனர். அதிலும் ஜான் பற்றி சொல்லவே வேண்டாம். பார்த்த நொடியில் அவனுக்கு கொடூரமான மரணம் எப்படி இருக்கும் என காட்டிவிடும் கோபத்தில் இருந்தான். அதிதியை கடத்திய கார் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. பூபதி முன்னிருக்கையில் அமர்ந்து அடிக்கடி அதிதியை திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். கடத்தப்பட்ட பெண் முகத்தில் இருக்கும் எந்த கவலையும் கலவரமும் அதிதி முகத்தில் இல்லை. மிக சாதாரணமாக தான் இருந்தாள். என்ன இவ, கொஞ்சம் கூட அழுகல, இவ்வளவு தைரியமா எப்படி இருக்க முடியும் என யோசித்துக் கொண்டிருந்தான். என்ன பூபதி, என் முகத்தை அப்படி பாக்குற? என்னடா, கடத்திட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அதை நினைச்சு கவலைப்படலன்னு யோசனையா இருக்கா? எப்படி இருந்தாலும் அலெக்ஸ் என்னை காப்பாத்த வந்துருவார். இந்நேரம் நீ தான் என்னை கடத்தி இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பார். ரஷ்யால போக வேண்டிய உன் உயிர் இன்னைக்கு போயிரும். அன்னைக்கு உங்க அம்மாக்காக பாவம் பார்த்து உயிர் பிச்சை போட்டேன். இன்னைக்கு அது கூட நடக்காது. அதனால சாக தயாராயிரு, சரியா? என்ன அதிதி, பெரிய இடத்துக்கு போயிட்டேன்னு திமிரா? ஆமா பூபதி, நான் அலெக்ஸோட ஒய்ஃப். இந்த அளவுக்கு கூட திமிர் இல்லைன்னா எப்படி சொல்லு? பின் பூபதி கூட வந்திருக்கும் ஆள்களை பார்த்து, உங்க எல்லாரையும் பார்த்தா குடும்பம் குழந்தைன்னு இருக்க ஆட்கள் மாதிரி இருக்கீங்க. இவர் பேச்ச நம்பி இதுக்கு நீங்க வந்திருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு இவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அப்புறம் எப்படி உங்களை இவர் காப்பாத்துருவா சொல்லுங்க? அதிதி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. பாக்கலாம், நான் உன்னை கொலை பண்றேனா இல்ல அலெக்ஸ் என்ன கொலை பண்றானான்னு பாக்கதானே போற. பாக்கலாம் பூபதி, நீ செத்துப்போ, உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. நீ ரொம்ப பேசுற அதிதி. 1 மணி நேரம் கழிச்சு எங்க இடத்துல வச்சு உன்னை கொலை பண்றதுதான் என்னோட பிளான். அதை இப்பவே பண்ண வச்சிடாத, புரியுதா? உனக்கு தைரியம் இருந்தா இப்பவே பண்ணு பூபதி. உன்னை யார் வேண்டான்னு சொன்னாங்க?
பூபதிக்கு கோபம் உச்சி மண்டைக்கு ஏறியது. கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து அதிதியை குத்தப் போனான். அதற்குள் கார் ஓட்டி கொண்டிருந்தவன் கத்தினான். பூபதி, முன்னாடி பாரு என திரும்பி முன்னால் பார்த்த பூபதி அதிர்ச்சியில் அலறிவிட்டான். அத்தியாயம் 117. கண்ட்ரோல் ரூமில் இருந்த அந்த கார் செல்லும் வழித்தடங்களை உடனுக்குடன் சொல்லிக் கொண்டிருந்தனர். அலெக்ஸ் கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. பின்னால் ஜான் காரும் வந்து கொண்டிருந்தது. 15 நிமிடத்தில் பூபதி சென்ற காரை கண்டுபிடித்து விட்டான் அலெக்ஸ். சார், அது பூபதி கார் தான் என்றான் ரவி. அப்படியா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? ஆமா சார், இந்த கார் எடுத்தப்போ நான் கூட தான் இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும், அது பூபதி கார் தான். மண்டபத்தில் கூட இந்த காரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, வருணுக்கு ஃபோன் பண்ணி அந்த கார் தான்னு சொல்லுங்க. சரி சார். ஜான் அந்த காரை பார்த்துவிட்டு அலெக்ஸுக்கு அழைத்தான். சொல்லு ஜான். அலெக்ஸ், கார் மெயின் ரோட்ல போற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். அது நமக்கு தான் பிரச்சனை. கார் ஏதாவது ஒரு ரோட்ல திரும்புற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், சரியா? சரி. இவர்கள் எதிர்பார்த்தது போலவே அடுத்த 10 நிமிடத்தில் கார் மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்தது. மண் ரோட்டில் திரும்பிய போது அடுத்த நொடி பூபதியின் கார் சுற்றி வளைக்கப்பட்டது. அதை பார்த்துதான் கார் டிரைவர் கத்தினான். பூபதி திரும்பி பார்த்த பொழுது அலெக்ஸ், ஜான் இருவரும் கார் எதிரில் கொலைவெறியுடன் நிற்பது தெரிந்தது. அதை பார்த்து அலறிவிட்டான் பூபதி. பாத்தியா, நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா என பின்னால் சிரித்து கொண்டிருந்தாள் அதிதி. பூபதி, நீ காருக்குள்ள இரு, 2 பேர் தானே, நாங்க கவனிச்சுக்கிறோம் என மற்ற நால்வரும் கீழே இறங்கினர். 5 நிமிடத்தில் நால்வரையும் கை தனியாக கால் தனியாக உடைந்து போய் தரையில் விழுந்தனர். உயிருடன் இருப்பார்களா என்பது மருத்துவமனைக்கு போனால்தான் தெரியும். இப்போது பூபதி மட்டும் தனியாக இருந்தான். அவன் கண்ணில் உயிர் பயம் தெளிவாக தெரிந்தது. அலெக்ஸ் வெளியிலிருந்து கத்தினான். பூபதி, மரியாதையா கீழே இறங்கு. அதிதியை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா உன் உயிர் உனக்கு இல்ல. பூபதி ஒரு நிமிடம் யோசித்தான். பின் அதிதியின் கழுத்தில் கத்தியை வைத்தபடி அவளை காரை விட்டு கீழே இறக்கினான். அதிதி கழுத்தில் கத்தியை பார்த்த அலெக்ஸுக்கு வெறி பிடித்து போனது. அதை கவனித்த ஜான் அலெக்ஸ் கையை பிடித்து அழுத்தினான். கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க பாரு பூபதி, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம பேசிக்கலாம். அதிதி கழுத்திலிருந்து முதல்ல கத்தியை எடு என்றான் ஜான். உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல ஜான். என் பிரச்சனை அலெக்ஸ், அதிதி 2 பேர் தான். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களாலதான் என் வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லாம போனதுக்கும் காரணம் அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உயிரை எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். டேய், ரஷ்யால உன்னை கொலை பண்ணி இருக்கணும்டா. உன்னை அங்க விட்டது தப்பா போச்சு. அதிதி பேச்ச கேட்டு உயிரோட விட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு பண்ண தப்ப இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பா உனக்கு என் கையில தாண்டா சாவு என கத்தினான் அலெக்ஸ். அதிதி கழுத்தில் கத்தியை வைத்து நெருக்கினான் பூபதி. டேய், அவ கழுத்துல இருந்து கத்தியை எடு. முடியாது, அவளை கொலை பண்ணாதான் என் ஆத்திரம் அடங்கும் என கத்தி கொண்டிருந்தான் பூபதி. அவன் பின்னால் மெதுவாக புலி போல் பதுங்கி வந்தனர் ரவியும் வருணும். ஜான் அவர்களுக்கு கண்ணை காட்டினான். ரவி வேகமாக வந்து பூபதியின் கழுத்தை சுற்றி வளைத்தான். இந்த தாக்குதலை எதிர்பார்க்காததால் கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே தவறவிட்டான் பூபதி. அவன் பிடியில் இருந்து அதிதியை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டான் வருண். ரவி பூபதியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் பூபதி ரவியை தாக்க தயாராகிவிட்டான். அப்போது அந்த இடமே அதிரும்படி சத்தம் கேட்டது. அலெக்ஸ் கையில் இருந்த துப்பாக்கி பூபதியின் காலை பதம் பார்த்திருந்தது. ரத்தம் வெளியேற வலி தாங்காமல் சுருண்டு விழுந்தான் பூபதி. அதிதி ஓடி வந்து அலெக்ஸை கட்டி கொண்டாள். உனக்கு ஒண்ணு இல்லையா அதிதி? அவன் உன்னை ஏதாச்சும் அடிச்சானா? இல்ல அலெக்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏன் அவரை ஷூட் பண்ணீங்க? இப்ப நமக்கு தானே பிரச்சனை. அவனை கொலை பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதிதி. அலெக்ஸ், நீ அதிதியை கூட்டிட்டு கிளம்பு. துப்பாக்கி என்கிட்ட கொடு. இங்க இருக்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் வந்துட்டாங்க, நீங்க கிளம்புங்க. ஜான், உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? நான் தானே ஷூட் பண்ணேன், நான் இருக்கேன். இல்ல அலெக்ஸ் சார், நீங்க கிளம்புங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம். பூபதிக்கு கால்ல தானே அடிபட்டு இருக்கு. நீங்க இந்த பிரச்சனையில நீங்க வர வேண்டாம் என்றான் ரவி. சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அலெக்ஸ் அதிதியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான். அவன் கிளம்புவதற்கும் போலீஸ் வருவதற்கும் சரியாக இருந்தது. போலீஸ் வரும்போது பூபதி மயக்கம் அடைந்து விட்டான். என்ன ரவி, என்னாச்சு? யார் இவரை ஷூட் பண்ணது? நான் தான் சார் பண்ணேன். அவன் அதிதி கழுத்துல கத்தி வச்சு கொலை பண்ணிருவேன்னு மிரட்டினான். ஒரு தற்காப்புக்காக பண்ணிட்டேன். நல்ல வேலை காலுக்கு கீழே ஷூட் பண்ணீங்க. வேற எங்கேயாவது பண்ணியிருந்தா அவர் உயிருக்கு ஆபத்தாகி இருக்கும். அப்புறம் பெரிய பிரச்சனை. சரி சார், அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லதானே? நீங்க எல்லாம் கிளம்புங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். இல்ல, அவரை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டேஷன் வர வேண்டாமா? இல்ல சார், எதுவும் தேவையில்லை. கமிஷனர் பொண்ணை காப்பாத்திட்டு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டார். நீங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல. சரி என ஜான், ரவி, வருண் மூவரும் கிளம்பிவிட்டனர். அவர்கள் அதிதி வீட்டுக்கு வரும்போது அதிதி குழந்தையை மடியில் வைத்து அமர்ந்திருந்தாள். மார்ட்டின் குடும்பம் முழுக்க அங்குதான் இருந்தனர். குமரவேல் அலெக்ஸ் கையை பிடித்து பேசிக் கொண்டிருந்தார். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள, என்னாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. மண்டபத்துல ரொம்ப கூட்டமா இருந்ததால அதிதி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனப்ப என்னால கூட வர முடியல. நான் மட்டும் கார் வரைக்கும் அவ கூட வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரஷ்யால இருந்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருந்தீங்க. உங்க எல்லாரையும் இங்க வர வச்சு நான் கஷ்டப்படுத்திட்டேன்.
ஐயோ அங்கிள், நீங்க வருத்தப்படுற அளவு இப்ப இங்க எதுவும் நடக்கல. அதுதான் அதிதிக்கு எதுவும் ஆகலையே, அப்புறம் என்ன, விடுங்க. மார்னிங் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. போய் எல்லாரும் தூங்குங்க. அப்பதான் முகூர்த்தம்க்கு சரியான நேரத்துக்கு மண்டபத்துக்கு போக முடியும். கிரீன், உன்னை வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தானே ஜான் அனுப்பி வச்சான். தூங்காம ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? போங்க பாஸ். நான் ஜான் சார் மேலயும் உங்க மேலயும் ரொம்ப கோபமா இருக்கேன். பேச மாட்டேன். என்னடா பிரச்சனை உனக்கு? உன்னை போய் தூங்க சொன்னது தப்பா? ஆமா என்றான் கிரீன். நீங்க எவ்வளவு பெரிய வேலையா போறீங்க? எனக்கு அப்ப தூக்கம் தான் முக்கியமா? சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி தானே என்ன வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், போங்க. கிரீன் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். ஐயோ மாப்ள, என்ன இது? இன்னும் 4 மணி நேரத்துல நீங்க என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். இப்போ போய் இப்படி சொல்றீங்க? அங்கிள், நீங்க பதட்டப்பட வேண்டாம். அவன் கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் நாங்க எந்த சண்டைக்கு போனாலும் அவன் கூட வருவான். இன்னைக்கு விட்டுட்டு போனதை அவனால தாங்க முடியல போல. அதான், வேற ஒன்னும் இல்ல. கிரீன், அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளு என்றார் மார்ட்டின். சாரி அங்கிள், ஆனா இந்த மாதிரி தான் என்ன ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றான் மறுபடியும். கிரீன், உனக்கு அருணா கூட ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு நம்ம சர்ச்சில். இங்க அவங்க முறைப்படி கல்யாணம் நடக்குது, அவ்வளவுதான். அருணா ஏற்கனவே உன் மனைவிதான், அது மறந்து போச்சா? இப்படி கல்யாணம் வேண்டாம்னு லூசுத்தனமா சொல்லிட்டு இருக்க என கத்தினான் அலெக்ஸ். அட ஆமா என தலையை சொரிந்தான் கிரீன். அத்தியாயம் 118. கிரீன், உனக்கு ஏற்கனவே ரஷ்யால நம்ம சர்ச்சில் வச்சு கல்யாணம் ஆகிருச்சு. அருணா ஏற்கனவே உன் மனைவிதான். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இனி ஏதாவது சண்டைக்கு போனா உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். இப்ப அடம் பிடிக்காம போய் படுத்து தூங்கு போ. சரி பாஸ், நாளைக்கு எனக்கு கல்யாணம், அதனால என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசலாம்ல. இவ்வளவு கோபமா பேச வேண்டாம். டேய், இதுக்கு மேல இங்க நின்னா அடி வாங்குவ. அருணா, சொல்லுங்க மாமா. அவனை கூட்டிட்டு போ. சரி வாங்க போலாம் என கிரீனை இழுத்து கொண்டு சென்றாள். டேட், நீங்க மத்தவங்களை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புங்க. போய் ரெடியாகி மண்டபத்துக்கு வரதுக்கு நேரம் சரியா இருக்கும். அந்த பூபதிக்கு என்னாச்சு அலெக்ஸ்? ஒன்னும் இல்ல டேடி, நான் தான் அவனை ஷூட் பண்ணேன். ஆமா டேட், ஆனா போலீஸ் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி, நான் இதை பத்தி கமிஷனர் கிட்ட பேசுறேன். ஓகே டேட், போகலாம் என அனைவரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் ஜான். அனைவரும் சென்ற பின் அறைக்கு வந்தான் அலெக்ஸ். குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்த அதிதி எழுந்து வந்து அவனை கட்டி கொண்டாள். என்ன அதிதி, இப்ப ஏன் அழற? அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதில்ல. அதை நினைச்சு அழுகல. என்னதான் நான் அந்த பூபதி கிட்ட நான் தைரியமா இருக்க மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. உங்களையும் பாப்பாவையும் விட்டுட்டு போயிருவேன்னு தோணுச்சு. நீங்க காப்பாத்த வந்துருவீங்கன்னு மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா உங்களையும் மீறி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டேன். அலெக்ஸ் அவளை ஆதரவாக அணைத்து கொண்டான். அதிதி, உன்னை யாராவது கடத்துறது என்ன இது முதல் தடவையா? சொல்லு. இன்னைக்கு நானும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். பவுன்சர் இல்லாம உன்னை தனியா விட்டதுதான் தப்பா போச்சு. இது உன் ஊரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நம்பிட்டேன். அதுல நான் ஏமாந்து போயிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிடு அதிதி. விடுங்க அலெக்ஸ், நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். பின்லாந்துல என்ன கடத்தினப்போ உங்க மேல எனக்கு காதல் இல்ல, நமக்கு பாப்பாவும் இல்ல, என்னை நீங்க காப்பாத்த வருவீங்கன்னு நம்பிக்கை இல்ல. ஆனா வந்தீங்க. ரஷ்யால கடத்தினப்போ உங்க மேல எனக்கு காதல் இருந்துச்சு. கண்டிப்பா என்னை காப்பாத்த வருவீங்கன்னு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்தீங்க. அந்த 2 இடத்துலயுமே என்னை யார் கடத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனா இங்க யார் என்னை கடத்தினதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அதான் பயம் வந்துருச்சு. ஆமா, எப்படி தெரியும் என்ன பூபதி தான் கடத்தினான்னு? நான் அவனை மண்டப மாடியில வச்சு பார்த்தேன் அதிதி. அவன் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னான். சரி, உங்க அப்பா கூப்பிட்டு இருக்காங்க போலன்னு நினைச்சேன். ஆனா அப்பவே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. எல்லாரும் கீழே இருக்கப்ப இவன் மட்டும் மாடியில என்ன பண்றான்னு யோசிச்சேன். அப்புறம் அதை பெருசா எடுத்துக்கல. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பவே உங்க அப்பா கிட்ட வந்து பூபதியை கல்யாணத்துக்கு வர சொன்னீங்களான்னு கேட்டு இருக்கணும். அப்ப அது எனக்கு தோணல. அப்புறம் உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்கப்பதான் கவனிச்சேன். ரவி, வருண் 2 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. ஆனா பூபதி இல்ல. அப்போ உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவர் பூபதியை கல்யாணத்துக்கு வர சொல்லலன்னு சொல்லிட்டார். அப்பவே தெரிஞ்சிச்சு அவன் தான் உன்னை கடத்தினது அப்படின்னு. இங்க பாரு அதிதி, நீ அலெக்ஸோட ஒய்ஃப். இப்படி எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. எனக்கு இந்த உலகம் முழுக்க எதிரி இருக்காங்க. எங்கிருந்து வேணாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும், சரியா? நம்ம பாப்பாவை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். ரஷ்யால நம்ம பேலஸ்ல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வெளியே வந்துட்டா நம்ம கவனமா தான் இருக்கணும். சரி அலெக்ஸ், இனி கவனமா இருக்கேன். சரி, நேரம் ஆச்சு, இனி தூங்க நேரம் இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ ட்ரெஸ் எடுத்து வை. சரி அலெக்ஸ். அனைவரும் தயாராகி மண்டபத்திற்கு வந்து விட்டனர். கோபத்தில் வீங்கி போன முகத்துடன் அமர்ந்திருந்தான் கிரீன். அலெக்ஸ், ஜான் இருவரும் அவனை பார்த்து கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தனர். வசந்தி அவர் மருமகள் பிரீத்தியை அழைத்து வந்து அதிதிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இருவரும் சற்று நேரம் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தனர். பின் முகூர்த்த நேரம் வந்துவிட்டது என ஐயர் சொன்னார். அதிதி சென்று அருணாவை அழைத்து வந்தாள். உடன் ரீனாவும் இருந்தாள். மணப்பெண் அறைக்குள் இருந்த அருணா
அக்கா அவரை கொஞ்சம் சிரிக்க சொல்லு, நான் அப்புறம் வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இவர் முகத்தை இப்படி வச்சுட்டு இருந்தா அப்புறம் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. நாளைக்கு போட்டோ வீடியோ எல்லாத்துலயும் இவர் முகம் இப்படிதான் தெரியும். அதை எப்படி காலம் முழுக்க பார்க்க முடியும் சொல்லு? இப்போ நல்லா சிரிச்ச முகமா இருந்தா தானே நான் மணமேடைக்கு வருவேன். இல்லைன்னா வரமாட்டேன். ஏய் என்ன அருணா இது? இந்த நேரத்துல போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? அடி வாங்க போற, ஒழுங்கா வா. இல்ல ரீனாக்கா, அவரை கொஞ்சம் பாருங்க, அப்புறம் என்கிட்ட பேசுங்க. ரீனா எட்டி கிரீன் முகத்தை பார்த்தாள். அவளுக்கே சிரிப்பு தான் வந்தது. ஆமா அதித்தி, அருணா சொல்றது சரிதான். அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல பாரு. நம்ம சொன்னா கிரீன் கேட்க மாட்டார், இரு வரேன் என சொல்லிவிட்டு போய் அலெக்ஸ், ஜான் இருவரையும் அழைத்து வந்து அருணாவின் பிரச்சனையை பற்றி சொன்னாள். அருணா, நீ கவலைப்படாத, இன்னும் 10 நிமிஷத்துல அவன் எப்படி சிரிப்பான்னு பாரு என்று சொல்லிவிட்டு கிரீன் அருகில் சென்றனர். அவன் காதில் ஏதோ பேசினர் இருவரும். அதன் பின் கிரீன் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. நன்றாக கேமராவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். இப்ப போதுமா, உன் ஆள் சிரிச்சிட்டார், வா போகலாம் என அருணாவை அழைத்து வந்து கிரீன் அருகில் அமர வைத்தனர். ஐயர் தாலி எடுத்து கொடுக்க நல்ல நேரத்தில் அருணா கழுத்தில் தாலியை கட்டினான் கிரீன். ரஷ்யாவிலிருந்து வந்திருந்த அனைவருக்கும் அது புது அனுபவமாக இருந்தது. பின் புதுமண ஜோடிகள் செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர். இரவு நெருங்கவே அருணாவை அழகாக தயார் செய்து அவள் அறைக்கு அழைத்து சென்றனர் மரியாவும் அதிதியும். உன்னை எத்தனை தடவை தான் நாங்க இப்படி கூட்டிட்டு போறதுன்னு எங்களுக்கே தெரியல என பொய்யாக சலித்து கொண்டனர் இருவரும். இதுக்கு மேல நீங்க கொண்டு போய் விட வேண்டாம். நான் இனிமே அந்த ரூம் விட்டு வெளியே வர்ற ஐடியால இல்ல. அடி பாவி, அவன் ஒரு வழியாக போறான், அது மட்டும் நல்லா தெரியுது. உங்க 2 பேர் வீட்டுக்காரங்களுக்கும் ஆனதுதான் அவருக்கும் ஆகும். இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம், வழியை விடுங்க என்று சொல்லிவிட்டு அருணா அறைக்குள் போய்விட்டாள். நல்ல பொண்ணு அதிதி உன் தங்கச்சி என சொல்லிவிட்டு அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். வா அருணா, என்ன இவ்வளவு நேரம்? என்னதான் நமக்கு கல்யாணமாகி 1 வாரம் ஆகியிருந்தாலும் இன்னைக்குதான் ஏதோ நீ முழுசா என் மனைவியான மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓ, மனைவி ஃபீல் வந்துருச்சா? அப்ப நீ உங்களை நல்லா அடிக்கலாம், தப்பில்ல. ஏய் என்ன சொல்ற? பின்ன என்ன, காலையில தாலி கட்டுற நேரத்துல முகத்தை அப்படி வச்சுட்டு இருந்தா கோபம் வராதா? ஜான் மாமாவும் அலெக்ஸ் மாமாவும் வந்து பேசல அப்படின்னா நீங்க அப்படியே தானே இருந்திருப்பீங்க. ஓ, அதுதான் உனக்கு கோபமா? அதனாலதான் என்கிட்ட இவ்வளவு நேரம் நீ பேசலையா? ஆமா, எல்லாரும் பாக்குறாங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உங்களை நைட்டு கூட்டிட்டு போகலதான், அதுக்குன்னு அவ்வளவு கோபம் வருமா உங்களுக்கு? அது கோவம் இல்ல அருணா, வருத்தம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பேலஸ்ல தான் இருக்கேன். அலெக்ஸ் தான் எனக்கு எல்லாமே. நான் எப்பவும் அவர் கூட தான் இருப்பேன். அப்படி இருக்கப்ப அவருக்கு ஒரு ஆபத்து, அந்த நேரத்துல நான் அவர் கூட இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லு. அதுதான் அலெக்ஸ் மாமா கூட ஜான் மாமா, வருண், ரவி அண்ணா எல்லாரும் போனாங்க தானே. இருக்கலாம், ஆனா நான் இருக்க மாதிரி வருமா சொல்லு? அலெக்ஸ் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிரும் அருணா, நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன கிரீன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என அதிர்ந்து போனாள் அருணா. அத்தியாயம் 119. அலெக்ஸ் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிரும் என்று சொன்ன கிரீனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அருணா. என்ன கிரீன் இப்படி பேசுறீங்க? இப்போ நீங்க தனியாள் இல்ல, உங்களுக்காக நான் இருக்கேன். சொல்ல போனா உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்பட வருத்தப்பட எதுவும் இல்ல அருணா. நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் சொல்றேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு என் வாழ்க்கையில அலெக்ஸ் ரொம்ப முக்கியம். நன்றி விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கதானே, அதுதான் இது. அலெக்ஸ் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை இல்ல. பேலஸ்ல இவ்வளவு சொத்து இல்ல. கிரீன் அப்படின்னு ஒரு ஆள் கூட இல்ல. நான் சாகுற காலம் வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். எனக்கு நீ முக்கியம் அருணா. உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நான் ரஷ்யால வளர்ந்திருக்கேன்னு தான் பேரு. ஆனா என்னோட கொள்கைகள் எல்லாம் வேற. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. யாரையும் லவ் பண்ணதில்ல. யார் கூடவும் டேட்டிங் போனதில்ல. என்னோட காதலும் உடலும் ஒருத்தருக்கு தான் முடிவு பண்ணியிருந்தேன். உன்னை பார்த்த அப்புறம் உன் மேல காதல் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னோட இத்தனை வருஷ காதலும் உனக்கு தான் சொந்தம். நீ என்னை நம்பி வந்திருக்க. உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். நீ என்னை நம்பலாம். ஆனா எனக்கும் அலெக்ஸுக்கும் நடுவுல நீ வரக்கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. மத்தபடி நீ தான் எனக்கு எல்லாமே, சரியா? ஏதோ சொல்றீங்க, ஒண்ணு மட்டும் புரியுது. நீங்களும் மாமாவும் ரொம்ப க்ளோஸ். நான் உங்களுக்கு நடுவுல வரக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க எனக்கு நல்ல சாப்பிட வாங்கி கொடுத்து என்னை நல்லா பாத்துக்குவீங்க, அப்படித்தானே? கிரீன் சிரித்தபடி அருணாவை அணைத்து கொண்டான். காலை விடிந்ததும் மார்டின் குடும்பத்தினர் ரஷ்யா கிளம்பி விட்டனர். அலெக்ஸ், அதிதி, கிரீன், அருணா மட்டும் 10 நாட்கள் கழித்து வருவதாக சொல்லிவிட்டனர். மற்றவர்களை ஏர்போர்ட் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்தனர். அருணா, கிரீன் இருவரையும் கோவிலுக்கு அனுப்பி வைத்து விட்டார் பிருந்தா. அலெக்ஸ், மேரி இருவரிடமும் குழந்தையை கொடுத்து பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு தான் வேலை செய்த மருத்துவமனைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு கிளம்பினாள் அதிதி. தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தான் அலெக்ஸ். மருத்துவமனை வாசலில் அதிதிக்காக காத்திருந்தனர் ரீனாவும் குமரனும். வாங்க மேடம், வெல்கம் பேக். ஏய் கிண்டல் பண்ணாத ரீனா, நான் சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போக தான் வந்திருக்கேன். நீ ஏதோ நான் திரும்பி இங்க வேலை பார்க்க போற மாதிரி பேசுற. சும்மா தாண்டி சொன்னேன், வா உள்ள போகலாம்.
நீ வரேன்னு நான் யார்கிட்டயும் சொல்லல. இப்போ உன்னை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆக போறாங்க பாரு. இங்கேயே நின்னு பேசிட்டு இருந்தா யாரும் ஷாக் ஆக மாட்டாங்க. வாங்க உள்ள போகலாம் என இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான் குமரன். அங்கிருந்தவர்கள் அதிதியை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு பேச ஆரம்பித்து விட்டனர். அவர்களையெல்லாம் பார்த்தது அதிதிக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் 10 நாட்களில் ரஷ்யா கிளம்ப வேண்டும். அங்கு போனால் இப்போதைக்கு திரும்பி வர முடியாது. அதனால்தான் இருக்கிற நாட்களில் தனக்கு பிடித்த விஷயங்கள், பிடித்த இடங்கள், பிடித்த மனிதர்கள் எல்லாரையும் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்திருக்கிறாள். அதன் முதல் படிதான் இந்த மருத்துவமனை. விஜயம் மருத்துவமனையில் இருந்தவர்களிடம் பேசிவிட்டு சற்று நேரம் சுற்றி பார்த்துவிட்டு வருவதாக சொல்லி ரீனாவை அவள் வேலையை பார்க்க அனுப்பிவிட்டு ஒரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள். அப்போது ஒரு அறையின் மூலையில் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் பூபதியின் அம்மா சாரதா. பின்னால் இருந்துதான் அதிதி பார்த்தாள். ஆனால் அவளுக்கு தெரிந்தது அது அவர்தான் என்று. அதே ஒடிசலான தேகம், 2 வருடங்களில் இன்னும் மெலிந்து போயிருந்தார். அம்மா என்று அழைத்தபடி அவர் அருகில் சென்றாள் அதிதி. கண்களில் கண்ணீர் திரையிட நிமிர்ந்து பார்த்தார் சாரதா. யாருமா நீ என்றார். அதிதிக்கு திக்கென்று இருந்தது. என் அடையாளம் தெரியவில்லை அம்மா, நான் தான் அதிதி என்றாள். அவர் எழுந்திருக்க முடியாமல் மெதுவாக எழுந்து நின்றார். அதிதி, நீயா? நீ நிஜமாவே வந்திருக்கியா? ஆமாம்மா, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அப்போதுதான் மெதுவாக ஞாபகம் வந்தது. பூபதிக்கு அடிபட்டது. அலெக்ஸ் அவன் காலில் ஷூட் பண்ணியதால் அவனை இங்குதான் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் போல என்று. அம்மா, நீங்க இங்க பூபதியை பார்க்க வந்தீங்களா? ஆமா அதிதி, கால்ல குண்டடிபட்டு இருக்குன்னு போன் வந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன். ஆபரேஷன் பண்ணி குண்டு எடுத்துட்டாங்க. உள்ளதான் படுத்து கிடக்குறான். இவனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது என மறுபடியும் அழ ஆரம்பித்தார். அம்மா அழுகாதீங்க ப்ளீஸ், என் கூட வாங்க என அவரை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு கேன்டீனுக்கு சென்றாள். உட்காருங்க, வரேன் என்று சொல்லிவிட்டு போய் 2 காஃபி வாங்கி வந்தாள். குடிங்கம்மா. இல்ல வேண்டாம் அதிதி. அம்மா, உங்களை பார்த்தாவே தெரியுது ரொம்ப சோர்வா இருக்கீங்க. முதல்ல இதை குடிங்க, அப்புறம் பேசலாம். சரிம்மா என முகத்தை கழுவி விட்டு வந்து காஃபி குடித்தார். பின் தான் அவர் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. சொல்லு அதிதி, நீ எப்போ ரஷ்யால இருந்து வந்த? நான் வந்து 4 நாள் ஆகுது. என் தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு தான் வந்தேன். அப்படியா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அம்மா, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. சொல்ல திதி, நீ என் பொண்ணு மாதிரி. நான் உன்னை போய் தப்பா நினைப்பேனா? பூபதியை சுட்டது என் கணவர் தாம்மா. என்ன சொல்ற அதிதி? அவன் ஏன் அப்படி பண்ணணும்? இல்ல முதல்ல இவன் என்ன தப்பு பண்ணான் சொல்லு. என்னை கடத்திட்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணாருமா. ஐயோ அதிதி, என்ன சொல்ற? அவனால உனக்கு எதுவும் அடி எதுவும் படல தானே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவர் என்ன ஏதாவது பண்றதுக்குள்ள என் கணவர் வந்து என்னை காப்பாத்திட்டார். அப்போதான் வேற வழி இல்லாம பூபதியை சுட வேண்டியதா ஆகிருச்சு. இந்த பையனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அதிதி? ஏன் இவன் மட்டும் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்? இவன் கெட்டு போறது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்களும் இப்ப அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னை இனிமேல் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதிதி என சொல்லிவிட்டு முகத்தை மூடி அழுதார். அவரை பார்க்கவே அதிதிக்கு பரிதாபமாக இருந்தது. அம்மா, கொஞ்ச நேரம் எனக்காக இங்கேயே இருங்க. நான் உங்க ஊர்ல இருந்து வந்தவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அவங்க கிட்ட நீ என்ன பேச போற அதிதி? உங்க வீட்டு ஆளுங்க தான் அவங்கள அடிச்சு போட்டது தெரிஞ்சா உன்னையும் பேசுவாங்க. எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன். இங்கேயே இருங்க, வரேன். போனை எடுத்து குமரனை அழைத்தாள். பூபதியின் ஊரை சேர்ந்தவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை அழைத்து வர சொன்னாள். அவங்கள எதுக்கு அக்கா? பார்க்கவே ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காங்க. இல்ல குமரா, நான் பேசணும், கூட்டிட்டு வா. சரி. 10 நிமிடத்தில் அவர்கள் அனைவரையும் அதிதி சொன்ன இடத்திற்கு கூட்டி வந்தான் குமரன். அவர்கள் அனைவரும் அடிபட்டு கிடப்பவர்களின் சொந்தக்காரர்கள். இங்க பாருங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ நல்ல விஷயத்துக்கு வந்து அடிபட்டு கிடக்கல. பூபதி வர சொன்னா அவங்க ஏன் வரணும் சொல்லுங்க? அவங்க ஒரு பொண்ணை கடத்த வந்திருக்காங்க. அது என்ன சரியான விஷயமா சொல்லுங்க? அவங்கள கூட்டிட்டு வந்தது பூபதி. அவரை தான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு அவங்க அம்மாவை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? அங்கிருந்த அனைவரும் அதிதியின் அதிரடி பேச்சில் என்ன சொல்வது என தெரியாமல் திணறி போய்விட்டனர். அடிபட்ட எல்லாருக்கும் தேவையான மெடிக்கல் செலவு, அது போக நீங்க எதிர்பார்க்கிற பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா நீங்க இனி யாரும் பூபதி அம்மாவை தப்பா பேசக்கூடாது, புரியுதா? இதுக்கு மேல நீங்க யாராவது அவங்கள காயப்படுத்தினா உள்ள அடிபட்டு கிடக்கிறவங்க நிலைமை தான் உங்களுக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அதிதியா இப்படி பேசியது என அதிர்ந்து போய் நின்றான் குமரன். அத்தியாயம் 120. அதிதி சொன்னதைப் போலவே குமரன் பூபதி சொந்தக்காரர்களுக்கு பணத்தை செட்டில் செய்து அவர்களை அனுப்பி வைத்து விட்டான். பின் அதிதி சாரதா அம்மாவை பார்க்க சென்றாள். அம்மா, இனி நீங்க தாராளமா உங்க ஊருக்கு போகலாம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பூபதி அவராதான் திருந்தணும். இனி இந்த மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்க அவரை நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்க ஊர்ல போய் நிம்மதியா இருங்க. அவர் உடம்பு சரியாகி வரட்டும், சரியா? கார் வர சொல்லியிருக்கேன். உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க.
ரொம்ப நன்றி அதிதி. இத்தனை வருஷம் வாழ்ந்த ஊருக்குள்ள போக முடியாம போயிருமோன்னு பயந்து போயிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதிதி, என்னோட எல்லா கஷ்டத்துலயும் நீ தான் உதவி பண்ணிருக்க. உனக்கு இதுக்கு எல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு. நான் வாய் வார்த்தைக்கு அம்மான்னு உங்களை கூப்பிடல, மனசுல இருந்து தான் கூப்பிடுறேன். இனி உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான உதவி உங்க வீடு தேடி வரும், சரியா? சாரதாவின் கண்களில் நீர் நிறைய அதிதி கைகளை பிடித்து கொண்டார். பின் அதிதியின் வீட்டு கார் டிரைவர் வந்து சாரதாவை அவர் ஊருக்கு அழைத்து சென்றார். என்ன அதிதி, பூபதியை போய் பார்க்கலையா? இல்ல ரீனா, எனக்கு அவன் முகத்துல முழிக்கவே பிடிக்கல. ஒரு விஷயம் பாத்தியா அதிதி, அந்த கதை ஆரம்பிச்சப்போ அவன் தான் ஹீரோவா இருந்தான். இப்போ ஜீரோவா ஆகிட்டான். வாழ்க்கை ஒரு வட்டம், கரெக்டா தான் இருக்குல்ல? நம்ம பண்ண பாவங்கள் நம்மளை விடாது ரீனா. அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு பூபதி தான் எடுத்துக்காட்டு. சரி ரீனா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பாப்பா வேற என்ன பண்றான்னு தெரியல. நான் கிளம்புறேன். சரி அதிதி, பார்த்து போயிட்டு வா. பாய். வீட்டுக்கு வந்து மருத்துவமனையில் நடந்த விஷயங்களை வீட்டில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொண்டாள் அதிதி. நீ அந்த அம்மாக்கு உதவி பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அதிதி. அவங்க பாவம், அவனை பெத்த அவங்களுக்கு நிம்மதியே இல்ல. ஆமாமா. பின் அங்கிருந்த 10 நாட்களும் அதிதி அவளுக்கு பிடித்த அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்தாள். ரஷ்யாவில் கிடைக்காத சில பொருட்களையும் தேடி தேடி வாங்கி சேர்த்தனர் அதிதியும் அருணாவும். கிளம்புவதற்கு முதல் நாள் மொட்டை மாடியில் பிருந்தா மடியில் படுத்திருந்தனர் சகோதரிகள் இருவரும். அருகில் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தார் குமரவேல். உங்க 2 பேரையும் இங்க பக்கத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு தூரத்துல கல்யாணம் பண்ணி அனுப்புவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க 2 பேரையும் விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுல இருக்க ஒரே சந்தோஷம், நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாத்துக்கோங்க. அதிதி, நீ பொறுப்பான பொண்ணு. உனக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை. உன்னை நம்பிதான் நான் அருணாவை கிரீன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இல்லைன்னா இங்க பக்கத்திலேயே ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து வீட்டோட அவளை வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. அதனால நீதான் அவளை பாத்துக்கணும், சரியா? இது நீங்க சொல்லணுமாப்பா? நான் கண்டிப்பா அவளை பாத்துக்கிறேன். சரிம்மா. அப்பா, உங்க விருப்பத்தின் பேர்ல தான் நீங்க இங்க இருக்கீங்க, புரியுதா? நீங்க எப்ப வேணாலும் ரஷ்யா வரலாம். அது உங்க வீடு, புரியுதா? அது மாப்பிள்ளை வீடு, நம்ம எப்படி வர்றதுன்னுலாம் யோசிக்காதீங்க. இல்ல அதிதி, ஒரு நாளும் நாங்க அப்படி நினைக்கல. அங்க எங்களை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அத வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. கண்டிப்பா நாங்க வரோம். அங்க வரதுல எங்க 2 பேருக்கும் எந்த தயக்கமும் இல்ல. நீங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா இருங்க, அது போதும். நாங்க இங்க நிம்மதியா இருப்போம். சரிப்பா, பனி அதிகமா இருக்கு, கீழே போகலாம். உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. சரிம்மா, போகலாம். அடுத்த நாள் அதிதியை வழியனுப்ப ரீனா, குமரன், வசந்தி, வருண், ரவி, அதிதி பெற்றோர் என அனைவரும் வந்திருந்தனர். பிருந்தா கண்கள் கலங்கியே இருந்தது. அருணா, அதிதி கூட அழுது கொண்டுதான் இருந்தனர். அலெக்ஸ், கிரீன் இருவரும் அதிதி பெற்றோரை சமாதானப்படுத்தினர். பின் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினர். அழுது கொண்டிருந்த அருணாவை கிரீன் தான் தோளில் சாய்த்து கொண்டான். எதுக்கு இப்படி அழுகிற? உனக்கு எப்ப அவங்கள பார்க்கணும்னு நினைச்சாலும் சொல்லு, நான் கூட்டிட்டு வரேன், சரியா? சின்ன குழந்தை மாதிரி அழுகாத. சரி. திருமணம் முடிந்து முதல் முறை வருவதால் கிரீன், அருணா இருவருக்கும் பேலஸில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அவரவர் வேலைகளை பார்க்க சென்றனர். நாட்கள் அதன் பின் வேகத்தில் சென்றது. 3 வருடங்களுக்கு பிறகு அதிதி, ரீனா இருவரும் போன் பேசிக் கொண்டிருந்தனர். சொல்லு ரீனா, என்ன காலையிலேயே போன் பண்ணிருக்க? நேத்து அட்மிட் ஆன பொண்ணுக்கு டெலிவரி ஆகிருச்சா? அதுக்கு தான் கால் பண்ணேன் அதிதி. ரொம்ப சிக்கலா இருக்கு போல. அந்த பொண்ணு வேற வலி தாங்க மாட்டேங்கிறா. அப்ப வேற வழியே இல்ல, சி செக்ஷன் தான் பண்ணணும். நீ அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிரு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாத ரீனா, ரிஸ்க் அதிகமாக போகுது. சரி அதிதி. அப்புறம் பாப்பா என்ன பண்றா? அவளுக்கு என்ன, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அவங்க கூட விளையாடவே நேரம் சரியா இருக்கு. என்ன கண்டுக்கிறது கூட இல்ல. ஆமா, உங்க பேலஸ்ல தான் அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ரித்து என்ன பண்றான் ரீனா? ரித்து ரீனா குமரனின் 2 வயது மகன். குமரன் அப்பா அம்மா வந்திருக்காங்க திதி. அவங்க கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ சரி, விளையாட ஆள் இருந்தா நல்லதுதான். சரி அதிதி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நைட்டு கால் பண்றேன். சரி ரீனா, ஏதாவது சந்தேகம் இருந்தா கால் பண்ணு. இன்னைக்கு அருணா பொண்ணோட பர்த்டே. நான் வீட்ல தான் இருப்பேன். ஓ, விகாஷிக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்ல அதிதி. கண்டிப்பா ரீனா, பை. போனை வைத்துவிட்டு கார்டனுக்கு சென்றாள் அதிதி. கிரீன், அருணா, அலெக்ஸ், ஜான், மரியா என அனைவரும் அங்குதான் இருந்தனர். ரோஸ்லின், ஜான், கிரீன், அருணா தம்பதியின் 1 வயது குழந்தை விகாஷி, மரியா, ஜான் தம்பதியின் 2 வயது மகன் ஜேம்ஸ் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். பெரியவர்கள் அனைவரும் சுற்றி அமர்ந்து அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? பர்த்டேக்கு ஏற்பாடு பண்ணலையா? நம்ம ஏன் அதிதி பண்ணணும்? ஆளுங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பதான் நானும் ஜானும் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னும் 30 மினிட்ஸ்ல ரெடி ஆகிரும். ஏற்கனவே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மாம், டேட் தான் அவங்கள எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ ஓகே. என்ன ஓகே? போய் நீங்களும் ரெடி ஆகுங்க.
ஆமா மரியா, வந்தவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது. போய் தயாராகி வாங்க. வா அருணா, போகலாம் என குழந்தைகளை தூக்கி கொண்டு சென்று விட்டனர். தனித்திருந்த 3 ஆண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். அதிதி வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை அவ்வப்போது நினைத்து பார்த்து கொள்வார்கள். அவள் வந்த பின் நடந்த அனைத்துமே நல்ல விஷயங்கள்தான். அனைவர் வாழ்க்கையிலும் வசந்தத்தை கொடுத்த தேவதை அவள். நினைத்து நினைத்து சந்தோஷப்படும் தருணங்களை உருவாக்கி தந்தவள் அவள். மூவரும் ஏதோ எண்ணங்களில் மூழ்கி இருந்தனர். என்ன, எங்களை கிளம்ப சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஏன் அதிதி, நாங்கள் ரெடியாக என்ன 1 மணி நேரம் ஆக போகுது? மேரிக்கிட்ட எங்கள் கோட்டெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். போட்டுட்டு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வர வேண்டியதுதான் வேலை. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மேரி மூவருக்கும் தேவையான பொருட்களை எடுத்து வந்தார். சொன்னது போலவே 1 நிமிடத்தில் தயாராகி விட்டனர். பாரு, நாங்கள் ரெடி, போலாமா? போலாம். அங்கு அழைத்திருந்த விருந்தினர்கள் அனைவரையும் வந்திருந்தனர். விகாஷியை தேவதை போல் அலங்காரம் செய்து அழைத்து வந்தனர். தங்கள் பேத்தியின் முதல் பிறந்தநாள் விழாவிற்கு குமரவேல், பிருந்தா இருவரும் வந்திருந்தனர். கிரீன், அருணா இருவரும் குழந்தையின் கைப்பிடித்து கேக் கட் செய்தனர். அந்த சிறு குழந்தையின் சிரிப்பில் அங்கிருந்த அனைவரும் மகிழ்ந்து போயினர். அந்த பிறந்தநாள் விழா சிறப்பாக நடந்தது. வந்திருந்த விருந்தினர்களை சிறப்பாக கவனித்து அனுப்பி வைத்தனர். அனைவரும் கிளம்பிய பின் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு பால்கனியில் ஓய்வாக அமர்ந்திருந்தாள் அதிதி. வாழ்க்கை ஏதோ முழுமை அடைந்தது போல ஒரு மகிழ்ச்சி நிறைவு இருந்தது. அறைக்குள் வந்து பின்னால் இருந்து அதிதியை அணைத்து கொண்டான் அலெக்ஸ். தன்னவனின் ஸ்பரிசத்தை கண்டு கொண்டவள் திரும்பி அவனை அணைத்து கொண்டாள். ரொம்ப நன்றி அதிதி. உன்னை பார்த்தப்பவே எனக்கு என் வாழ்க்கை கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. அது அழகா இருந்தது. ஆனால் நான் நினச்சதை விட என் வாழ்க்கை ரொம்ப அழகாக சந்தோஷமாக மாற்றிட்ட நீ. என்ன அலெக்ஸ், என்ன மட்டும் சொல்கிறீங்க? நீங்கள் என் பின்னாடி இல்லைன்னா இது எதுவும் சாத்தியமில்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப குளிராக இருக்கு அதிதி, உள்ளே போகலாமா? இல்லை அலெக்ஸ், இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தா இந்த ஊர் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. சரி, உன் விருப்பம்தான். எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். நீ ஒரு அழகை ரசி, நான் உன் அழகை ரசிக்கிறேன் என அவளை நெருக்கமாக அணைத்து கொண்டான். அவர்கள் வாழ்க்கை இப்படியே சீராக சந்தோஷமாக இருக்க நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். இத்துடன் இந்த தொடர் நிறைவு பெற்றது. இதுவரை இந்த கதையோடு பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.